Hi, hello பசங்களா எல்லாம் என்ன பண்றீங்க? ஓகே, I thought ஓகேவா நீங்க எல்லாமே preparation எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேவா, இன்னும் few days தான் இருக்கு நம்ம NEET எக்ஸாம்க்கு. சோ அதனால நம்ம இதுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் பண்ண போறது எல்லாமே क्वेश्चंस மட்டும்தான். சோ இந்த செஷன்ல மெயினா 11th என்ன மாதிரி क्वेश्चंस வரும் and important questions எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இந்த செஷன்ல பாருங்க. சோ டாப் 100 questions from the 11th standard நம்ம பார்க்க போறோம். ஓகே, 11th standardல அதுவும் இது ஒரு part 1 மட்டும்தான். சோ இன்னும் part 2 எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ரைட், ஐ திங்க் ஸோ எல்லாமே லைவ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். எஸ், ஏவி எல்லாம் கிளியரா இருக்கா? ஹாய் 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 சைலண்ட் மாஃபியா, வெல்கம் வெல்கம். ஓகேவா? ஸோ ரைட் ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் உள்ள போகலாம். ஃபைன். ஸோ பாருங்க, நம்ம Xylem Coimbatore கேம்பஸ்ல we are having the மாரா ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் நமக்கு போயிட்டு இருக்குது. ஸோ ஓகே, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்களோ யூ கேன் ரைட் த எக்ஸாக்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கூட எழுதலாம். ஸோ இதில் எழுத மூலமா யூ கேன் கெட் அப் டு 100% ஸ்காலர்ஷிப் கூட இருக்கு. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் NEET 2027 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ப்ளீஸ் என்ரோல் இன் திஸ் மாரா ரிப்பீட்டர் ப்ரோக்ராம். ஸோ இந்த ரிப்பீட்டர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுறது மூலமா யூ வில் பி கெட்டிங் த டெய்லி டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரே கண்டென்ட்டை 2 டைம் படிக்க போறீங்க. ஓகேவா? 2 நாள் நீங்கள் படிக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து யூ வில் பி ஸ்டடிங் இன் த ஆன்லைன் அண்ட் செகண்ட் டே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து நாங்கள் சேம் கண்டென்ட்டை உங்களுக்கு எடுக்க போகிறோம். ஸோ அப்படி ஒரே கண்டென்ட்டை நம்ம 2 டைம் படிக்கிறது மூலமாக யூ வில் பி கெட்டிங் பக்கா கிளாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பாருங்க, டெய்லி டெஸ்ட் சீரிஸ் அந்த குட்டி போர்ஷன் தான் நீங்கள் படிக்க போறீங்க. அந்த குட்டி போர்ஷன்லேருந்து வில் பி ரைட்டிங் த டெய்லி டெஸ்ட் சீரிஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் வில் பி ஹேவிங் த மாக் எக்ஸாம்ஸ் அண்ட் மாடியூல் டெஸ்ட் இருக்குது, சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கு. தென் பாருங்க 1-to-1 கிளாஸஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் யூ கேன் ஆஸ்க், ஃபேக்கல்டிஸ் வில் பி ஆல்வேஸ் அவைலபிள் ஹியர். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம Xylem Learning ஆப்ல we are having the AA குரு ஆல்சோ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈவினிங் நைட்டு உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபர்தராக டவுட் இருக்குது, யார்கிட்ட கேட்கணும்னு தெரியலாம், யூ கேன் யூஸ் அவர் AA குரு ஆல்சோ. ரைட்? ஸோ பாருங்க, தென் இங்கே நமக்கு ஹைபிரிட் சிஸ்டம் தான், ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ. ஸோ பாருங்க, நம்மளோட AI குரு இருக்குது அண்ட் வி ஆர் ஹேவிங் ஸ்பெஷலைஸ்ட் பர்சனலைஸ்ட் மென்டர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்போனாலும் மென்டல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், இஃப் யூ ஆர் ஹாஸ்டலர்ஸ், ஓகே, ஹாஸ்டலர்ஸ்னாலும் 24 hours அவங்க உங்களுக்காக அவைலபிளாக இருப்பாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் இஃப் யூ ஹேவ் எனி queries you can contact this number, that is 812900 and 700. ரைட்டா? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் ஸோ பாருங்க, தென் ஃபர்தராக நம்ம லைவ்ல வர நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் திஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அப் டு டேட் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் இங்கே தான் வரும். ஸோ நாளைக்கு என்ன லைவ் வரப்போகுது, தென் என்னென்ன ஆல்ரெடி நமக்கு மாக் டெஸ்ட், மாடியூல் டெஸ்ட்டும் போயிட்டு தான் இருக்குது ஃப்ரீயாக. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் வேணுமோ ஸோ யூ கேன் ஜாயின் ஓவர் ஹியர். ரைட், நெக்ஸ்ட் போகலாம். ஸோ தென் நம்மளோட Xylemலேருந்து நமக்கு ஃப்ரீயாக இன்னும் ஆல்ரெடி நம்ம எங்கே தனியாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தென் இது போக நம்ம ஆப்லேயும் இன் அடிஷன் டு தட் நமக்கு மாடியூல் டெஸ்ட்டும் மார்க் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வில் பி ஹேவிங் 2 மாடியூல் அண்ட் 2 மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கலாமா எப்படின்னு. ஸோ அப்போ இதை நீங்கள் எழுதணும் அப்படின்னா நம்ம Xylem Learning ஆப்பை யூ கேன் இன் பிளே ஸ்டோர் நீங்கள் Xylem Learning ஆப் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஓகேவா? தென் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வரும். தட் இஸ் ப்ளீஸ் என்டர் யுவர் மொபைல் நம்பர். ஓகேவா? ஸோ உங்களோட 10 digit மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு OTP 6 digit OTP வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 6 digit OTP போட்டதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். ஓகேவா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆன்லைன் வந்துட்டு, ஓகேவா? ஸோ ஆன்லைன் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த RE-NEET 2020 டெஸ்ட் சீரிஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். இட் இஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? 1 rupee கூட நீங்க பே பண்ண தேவை கிடையாது. ஓகே, ஸோ இதில் பாருங்க, இங்க நீங்க என்ரோல்லாம் கொடுங்க. என்ரோல்லாம் கொடுத்தனே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி என்ரோல்னு ஒரு பாப்பப் வரும். தென் அதுக்கப்புறம் நீங்க மை பேட்சஸ் கிளிக் பண்ணா, ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த மாதிரி கீழே மை பேட்ச்னு இருக்கும். பேட்ச் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் வரும் பெய்ட், தென் ஃப்ரீ கிளிக் பண்ணுங்க. இந்த ஃப்ரீல உங்களுக்கு இது இருக்கும். ஸோ தென் லெட் ஸ்டடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வி ஹவ் கம்ப்ளீட்டட் 2 பாருங்க 2 மாடியூல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 2 மாடியூல் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு அதாவது June 6, ஓகேவா, நமக்கு கிரேட் இண்டியன் பேட்டில் போயிட்டு இருக்குது. ஓகே, பாருங்க எப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6th June 2 PM இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் எப்போ வேணாலும் இதை எழுதிக்கலாம். ஸோ இந்த கிரேட் இண்டியன் பேட்டில்லாம் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட் தான் பசங்களா. ஓகேவா? ஸோ 180 questions இருக்கும், 720 marks. இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா இங்கே வியூ சிலபஸ் கொடுத்துக்கலாம். தென் இந்த மாடியூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் சிலபஸ் தான். ஓகே,
ஸோ அதை நீங்கள் எழுதினாலும் இப்போ எழுதிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் பட்டன் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட் எழுதுனா கூட எழுதிக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்யூஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு Xylem Learning ஆப்பை ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுங்கள். ரைட், இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து என்ரோல் பண்ணுங்கள். தென் யூல் பி கெட்டிங் த ஓடிபி. ஆஃப்டர் கெட்டிங் திஸ் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? ஸோ தென் இதில் நீங்கள் என்ரோல் பண்ணது மூலமாக யூல் பி கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்னு ஒரு பாப்பப் வரும். ஃபர்தராக மை பேச்சஸில் போய் லெட் ஸ்டடி கொடுங்க. ஓகேவா? தென் அதில் நமக்கு இப்போ இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது ஜிஏபி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஜிஏபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ரேங்க்ஸுமே உங்களுக்கு வரும். ரைட், ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸ்வீட்டி குட் ஈவினிங். குட் ஈவினிங், குட் ஈவினிங் ஸ்வீட்டி. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் எல்லாம் கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். கிளியரா? இல்லை ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்ப்போம். நம்ம ஃபர்தராக போகலாம், கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். எஸ் எஸ், Xylem-ஓ நான் Xylem-ஓ எல்லாருக்குமே இது அவைலபிள். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக. ஓகே ஸ்வீட்டி, இது எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஓகே, உங்கள் மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி போனால் போதும். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ பாருங்கள், அதிலே மென்ஷன் பண்ணிக்கா பாரு. ஸோ RE-NEET டெஸ்ட் சீரீஸ் ஓகே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகேவா? நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டாம். ஸோ அதில் இங்கே அமௌண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், 0ன்னு. ₹1 கூட பே பண்ண வேண்டாம். ஓகே பிரியதர்ஷினி, ஓகே ஜெஸ்ஸி, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். வில் பி ஸ்டார்டிங் த கொஸ்டின்ஸ். ஓகேவா? So first question பாருங்க, it is from the morphology ல இருந்து வந்திருக்கு. Which among the following is not related to the modification of leaf? ஓகேவா? Which among the following is not related to the modification of leaf? ஓகேவா? எது leaf modificationக்கு related இல்ல அப்படின்றத கேக்குறாங்க. ஓகேவா? So ஓகே, போல் போடணுமா? ஓகே பிரியதர்ஷினி. ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். So first option பாருங்க, leaves are converted into tendrils for climbing in gray point கொடுத்திருக்காங்க. Second option, petiole become green and photosynthetic in case of Australian acacia. Fleshy leaves in case of garlic is going to store the food. And fourth option, spines of cactus are modified leaves. இதுக்கு என்ன ஆன்சர் பாப்போம்? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இதை நீங்க பார்த்தாலே போதும், ஷியோரா உங்களால நீட் எக்ஸாம்ல எழுத முடியும். அதுக்கு நான் கேரண்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பாருங்க. ஓகே ரைட், ஃபோர்த் ஆப்ஷன் ஸ்பைன்ஸ் ஆஃப் கேக்டஸ் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். ஸோ இட் இஸ் கரெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க கேட்டிருக்கிறது விச் இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா? ஸோ லீவ்ஸ் ஆர் கன்வெர்டட். ஓகேவா? லீவ்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு டெண்டல்ஸ் இன் கேஸ் ஆஃப் கிரே பாயிண்ட். ஓகே, கிரே பாயிண்ட்ல கிடையாது. கிரே பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்? வில் பி சீயிங் த ஸ்டெம் டெண்டல். என்ன பார்க்க போறோம்? ஸ்டெம் டெண்டல் தான் இங்க பார்ப்போம். ஓகே, அப்போ இங்க ஸ்டெம் டெண்டல். இந்த ஸ்டெம் டெண்டல் எதோட மாடிஃபிகேஷன்? இட்ஸ் ஸ்டெம்ல வந்து எந்த பார்ட்னா ஆக்சிலரி பட். ஓகேவா? ஆக்சிலரி பட் தான் மாடிஃபை ஆகும். ஆக்சிலரி பட் மாடிஃபை ஆகி ஓகேவா ஒரு ஸ்பைரலி காயில்டு ஸ்ட்ரக்சரா மாறும், which is known as யாரு? ஸ்டெம் டெண்டல். ஓகே, இங்க பேசுறது லீஃப் டெண்டல். லீஃப் டெண்டல் எங்க பார்க்கலாம்னா இன் கேஸ் ஆஃப் பீ அண்ட் ஸ்வீட் பீல தான் நம்ம என்ன பார்க்க போறோம்? லீஃப் டெண்டல். ஓகே, ஸோ பாருங்க, பிடியோல் இன் கேஸ் ஆஃப் ஆஸ்ட்ரேலியன் அகேஷியால எஸ் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபில் லோட் அப்படின்னு சொல்லுவோம். இன் கேஸ் ஆஃப் ஆஸ்ட்ரேலியன் அகேஷியால என்ன இருக்குது? ஃபில் லோட். ஓகேவா? ஃபில் லோட் இன் கேஸ் ஆஃப் ஆஸ்ட்ரேலியன் அகேஷியா. எஸ், நம்மளோட கார்லிக் அஸ் வெல் அஸ் ஆனியன் ஃப்ளஷி லீவ்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆனியன்ல நம்ம பீல் பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் என்னது? லீவ்ஸ். ஓகேவா? ஸோ அந்த லீவ்ஸ் என்ன பண்ணுது? ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுறது. இட் இஸ் கரெக்ட். ஸோ இதுவுமே கரெக்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பைன்ஸ் ஆஃப் கேக்டஸ். எஸ், கேக்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸா மாறிடும். ஸோ ஸ்டெம் வந்து என்ன பண்ண போகுது? ஸ்டெம் இஸ் கோயிங் டு டு த photosynthesis. Yes, Arshia, very good, super. Okay, so இதுக்கு 4 correct. So the answer for this question is option number 1. Okay வா? அது leaf ஓட modification பத்தி பேசல, stem ஓட modification பத்தி பேசுது. Okay,
So moving to the next question. ATP synthesis in chloroplast takes place in. Okay va. ATP synthesis in chloroplast takes place in. So photosynthesis la இந்த question வந்திருக்கு. Answer பண்ணுங்க பாப்போம். ATP synthesis in chloroplast takes place in. First option, in the intermembrane space la நடக்குமா? And second option, when there is a movement of proton from the stroma to the thylakoid lumen. And third option, towards the stromal side of the thylakoid membrane. And the fourth option is towards the cytoplasm through the outer membrane. What was the answer for this question? So the answer என்ன? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம next move ஆகலாம். So where it is going to take place? So ATP synthesis in case of chloroplast na appo avanga edha pathi pesranga? ATP synthesis in the photosynthesis la pesranga. Inga photosynthesis. Okay, photosynthesis la. Okay, let us consider idha nammaloda thylakoid. Okay, thylakoid la namakku enna irukum? Thylakoid membrane consider panikalam. Okay va. So நமக்கு more amount of H plus ions அதாவது protons எங்க இருக்கும்? More amount of protons will be accumulated in the lumen ல. Okay வா, எங்க lumen. அப்போ எப்ப lumen இருந்து with the help of ATP synthase வழியா எப்ப lumen ல இருந்து எங்க வருது? ஸ்ட்ரோமாக்கு வருதோ. Okay வா, எங்க வருது? ஸ்ட்ரோமாக்கு வரும்போது there will be a production of என்னது? There will be a production of ATP. Okay வா, ATP produce ஆகுது. அப்போ எங்க சொல்லலாம்? நம்ம என்ன சொல்ல பாருங்க. So towards the stromal side of the thylakoid membrane. Okay வா. So thylakoid membrane. Okay வா, அந்த thylakoid membrane ஓட இது இந்த சைடு, இது stromal side இல்ல. So அப்போ towards the stromal side of the thylakoid membrane தான் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ATP synthesis going to takes place. Very good, very good. Okay, fine, fine, fine. Super students. Very good, very good. Yes, option number 3 is the right answer. Moving to the next question. So maximum usable energy that is in the form of ATP. Okay va, for per molecule of glucose will be produced during. Okay va. So enna solranga? Maximum energy adha maximum amount of ATP for one molecule of glucose in the process appa produce agum. So first option, alcohol fermentation in yeast. Second option, lactic acid fermentation in case of in a sprinter. And third option, aerobic respiration in plants. Fourth option, respiration by obligate anaerobes like Clostridium. This answer irukum. Okay, Dr. Nivi MP, one more likes to 10 likes. Okay, fine. Okay, yaarla inna channel subscribe pannalayo, you can subscribe our channel. Okay va, like pannunga. Okay, option number 3. Yes, super, very good. Ella Selvam Prasant. Okay, very good. Okay, aerobic respiration நமக்கு எவ்வளவு ATP produce ஆகும்? 38 ATP produce ஆகும் இல்லையா? Okay, 38 ATP. அப்போ இதெல்லாம் எனக்கு maximum. Okay, இதெல்லாம் பாருங்க, fermentation, anaerobic respiration. Okay வா? So இதுமே obligate anaerobes, they will also undergo the anaerobic respiration. So அப்படி anaerobic respiration நமக்கு less amount of ATP தான் produce ஆகும். But aerobic ல தான் நமக்கு more amount of ATP. So the answer is very good, sweetie. Okay, very good student of Sindhilana. So the answer is option number 3. Okay. So which kingdom will shows the most extensive metabolic diversity? Okay, on the point ரொம்ப முக்கியமான point students. Okay. So frequent அதை கேட்டுட்டே இருப்பாங்க. So answer பண்ணுங்க பாப்போம். Okay, hi all. Okay, fine. Spark Nias, very good, Sparky Nias. Answer பண்ணுங்க பாப்போம். So which kingdom will shows the most extensive metabolic diversity? Yaar katwa. First option Protista, second option Kingdom Plantae, third option Kingdom Monera, and fourth option is Kingdom Fungi. Okay, let's do fast guys. Okay, answer quick fast okay, answer பண்ணுங்க. Okay, very good. Ashia, Nibi MP, Priya, very good. Monera, okay va. So நம்மளோட பாக்டீரியா வந்து தான் என்ன காட்டுவாங்க? Most extensive metabolic diversity. Okay va. So அவங்கள யார் இருக்கா? Photoautotrophs இருக்காங்க, chemoautotrophs இருக்காங்க. Okay, then saprophytes இருக்காங்க. Saprophytesல என்ன இருக்காங்க?
ஸோ saprophytes and நமக்கு parasite இருக்காங்க, symbionts எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், we can say they are showing the most extensive metabolic diversity. So then the answer is option number 3. Super, super. Next question போறேன். A small bristle-like fibers sprouting out of the bacterial cell are helpful in. பாருங்க, a small bristle-like fibers sprouting out of the bacterial cell அது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? யார ஸ்மால் bristle like அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஓகேவா? ஸோ அவன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செல் வால் ஃபார்மேஷனா, செகண்ட் ஆப்ஷன் அட்டாச்மெண்ட் டு த ஹோஸ்ட் டிஷ்யூவா, அண்ட் தேர்ட் ஆப்ஷன் செக்ரீஷன் ப்ராசஸ், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் செல்லோட மொட்டிலிட்டி, செல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எது ஆன்சரா இருக்கும்? பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், வெரி குட் நிவி எம்பி, சூப்பர் சூப்பர். ஓகேவா? இங்க ஸ்மால் bristle like னு யாரை பேசுறாங்க? ஃபிம்ப்ரியே. ஓகேவா? யாரை பத்தி பேசுறாங்க? ஸ்மால் bristle like. ஸோ இது ஹோஸ்டோட டிஷ்யூ அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபிம்ப்ரியே, அண்ட் நமக்கு ராக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ஓகேவா, அதுல அட்டாச்சா இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் அட்டாச் ஆகும். நமக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஃபிம்ப்ரியே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கேட்குறது அவங்க ஸ்மால் bristle like யாரை சொல்கிறாங்க? ஃபிம்ப்ரியே. எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் செந்திலா, வெரி குட் அர்ஷியா. ஓகே, பிரியதர்ஷினி, ஸ்பார்கினியாஸ், செல்வம் பிரசாந்த். ஓகே நெக்ஸ்ட் போகலாம். A cell at prophase, okay, cell cycle cell division இந்த question வந்திருக்கு. A cell at prophase will shows all except, okay, cell at prophase, ஓகேவா, இது எல்லா கேரக்டரும் காமிக்க போகுது, எது மட்டும் ப்ரொஃபேஸ்ல வராது அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஓகே, செல் அட் ப்ரொஃபேஸ், ஓகே, எல்லாமே காட்ட போகுது, எது மட்டும் காட்டாது எக்ஸப்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. வாட் வாஸ் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் பாருங்க, கண்டென்சேஷன் ஆஃப் குரோமாட்டின், செகண்ட் ஆப்ஷன் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன், தேர்ட் ஆப்ஷன் நியூக்ளியோலஸ், ஓகேவா, ரீஅப்பியர் ஆகுதுன்னு சொல்றாங்க, அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன். எஸ், சூப்பர். ஆப்ஷன் நம்பர் 3 தான். ஓகேவா, இங்க நியூக்ளியோலஸ் என்ன ஆகும்? நியூக்ளியஸ் will be disappear. அப்ப எப்ப reappear ஆகும்? when it is going to reappear, it will be reappear during the telophase. okay, telophase நம்ம எப்படின்னு சொல்லுவோம்? it is a reversal of prophase னு சொல்லுவோம். ஓகேவா? so at the end of prophase நமக்கு என்ன நடக்கும்? there will be a disappearance of, நமக்கு என்ன ஆகும்? Golgi body, endoplasmic reticulum, ஓகேவா, nuclear membrane, அப்புறம் இந்த நியூக்ளியஸ், இவங்க 4 பேர் என்ன ஆவாங்க? டிஸ்அப்பியர் ஆகும். whereas in case of telophase இவங்க 4 பேரும் திரும்ப அப்பியர் ஆவாங்க. that's why we are going to call the telophase as a reversal of prophase நம்ம சொல்ல போறோம். okay, so the answer for this question is option number 3. yes, very good, super students. ஓகேவா? so அப்போ third option select பண்ணிட்டு next questionக்கு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். okay, moving to the next question. so water containing cavities, okay, water containing cavities are seen inside the vascular bundle of. so water containing cavities are seen inside the vascular bundle of, okay, yaru? dicot roota, first option, second option monocot stem, third option dicot stem, fourth option monocot root. okay, superb guys. what about the others watching this video? come on, let's answer. very good Dr. Nivi MP, super. okay, அப்ப water containing cavity எந்த vascular bundles குள்ள நம்ம பார்க்க போறோம்? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. yes, super Priyadashini, super. correct answer பண்ணிக்கங்க. yes, super Dr. Nivi MP. what about the others? ஓகேவா, எங்க பார்க்கலாம்? in case of monocot stem, ஓகேவா, எங்க monocot stem. அது மட்டும் இல்லாம these vascular bundles are surrounded by the bundle sheath cells னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, note that point also. ஓகேவா, so in case of monocot stem, vascular bundles குள்ள என்ன இருக்க போகுது? water containing cavities இருக்கும், and these vascular bundles are surrounded by bundle sheath cells. மறந்துடாதீங்க, they were surrounded by the bundle sheath cells. okay, Jeremiah Jen, very good. okay, super, எல்லாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்க. moving to the next question. ஓகேவா, so assumption and reason question இருக்கு. so read the given assumption and reason. ஓகேவா, எது கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க? ஓகேவா,
So assertion பாருங்க, gibberellin will promote the bolting in many of the rosette habit plants. Okay வா? என்ன பண்ண assertion என்ன கொடுத்திருக்காங்க? Gibberellin is going to promote the bolting in case of many rosette habit காட்டுற plantsல. Okay. Next reason என்ன கொடுத்திருக்காங்க? Gibberellin hastens the maturity period. Okay வா? Which leads to the early seed production in case of some conifers. Okay. Okay, இது என்ன ஆன்சரா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். So first option, both assertion and reason are true, and the reason is the correct explanation of the assertion. Okay, then both assertion and reason are the true, but the reason is not correct explanation சொல்றாங்க second option. Third option பாருங்க, assertion is true and reason is false, and fourth option both are false னு சொல்றாங்க. Yes, option number 2. Yes, option number 2 is the correct, students. Okay va? Because பாருங்க, it is going to promote the bolting. Okay va? So it is going to promote the bolting in case of bolting na என்னது internodal elongation தான் என்ன சொல்றோம் bolting சொல்றோம். யாரு some rosette habit cotyle plants. யாரு rosette habit cotyle plants NCERT ல யார் கொடுத்திருக்காங்க? யாரு cabbage. Okay, யாரு cabbage and beet னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இவங்க தான் நமக்கு ரோசட் ஹாபிட் காமிப்பாங்க. சோ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பிஃபோர் ஃப்ளவரிங் நம்ம என்ன பண்றோம்? we will be spraying the gibberellin. சோ அப்ப அங்க இன்டர்னல் elongation காஸ் பண்ணும். சோ இந்த ஈவென்ட் தான் என்ன சொல்றோம்? bolting. ஓகே. சோ அப்ப இது கரெக்ட். ஓகே, gibberellin is going to என்ன பண்ணுது? மெச்சூரிட்டி பீரியட ஃபாஸ்டா பண்ணுது. சோ அதன் மூலமா நமக்கு என்னது? early seed production நடக்குது எங்க? conifers-ல. ஓகே, conifers like நம்ம pines-லாம் இருக்கு இல்லையா? சோ அதான் சொல்றாங்க. Yes, it is also correct. But explain பண்ணுதா? No, students. Okay, there is no correct explanation. Okay, both are correct, but both are not correct explanation. அதுல bolting பத்தி பேசுறாங்க. ஓகேவா? சோ இங்க வந்து conifers-ல பேசுறாங்க. அங்க rosette habit நம்மளோட conifers-ல rosette habit காமிக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப both are correct but not correct explanation. ஓகேவா? So option number 2 கொஞ்சம் மாத்திக்கோங்க students. ஓகேவா? Next. So energy required for the synthesis of 1 molecule of glucose. Okay va? நம்ம NEET 2026 ல கேட்ட क्वेश्चन தான் பாருங்க. For 1 molecule of glucose in case of Calvin cycle யார சொல்றோம்? C3 cycle தான் Calvin cycle சொல்றோம். Okay, ஒரு குளுக்கோஸ்ல எவ்வளவு கார்பன் இருக்கும்? So 1 glucose will be having the 6 carbon. அப்போ அந்த 6 கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு ATP and எவ்வளவு NADPH வேணும்? First option, okay. First option பாருங்க 3 ATP and 2 NADPH. Second option 2 ATP and 3 NADPH. Third option 12 ATP and 18 NADPH. And the fourth option is 18 ATP and 12 NADPH. வேற level students. டக்குன்னு கேக்குறீங்க. Yes, correct. NEET 2026 தான். ஓகேவா? C3 சைக்கிள்ல எனக்கு ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு, ஒரு CO2 or ஒரு கார்பன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு we need எவ்வளோ? 3 ATP. Okay, 3 ATP and 2 NADPH. Okay, அப்போ this is for ஒரு CO2 or ஒரு carbon fix பண்றதுக்கு. அப்போ நமக்கு எவ்வளவு தேவை? 6 carbons இல்லையா? அப்போ into 6 நீங்க போடுங்க, you'll be getting the answer, that is 18 ATP and 12 NADPH. அவ்வளவுதான். ஓகேவா? That's it. Super simple. So answer for this question is option number 4. Next question போலாம். இன்னொரு assertion reason. So it is from the எங்க வந்திருக்கு? இதுவுமே plant growth and developmentல இருந்து தான். ஓகேவா? So இப்போ assertion என்ன சொல்றாங்க பாருங்க. Plant exhibits the plasticity in the development. This is the assertion. And reasonல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So development does not leads to the senescence and death அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So அப்படி சொல்லிட்டு so optionல என்ன சொல்றாங்க பாருங்க. First option ரெண்டுமே correct explanation first option சொல்றாங்க. And second optionல ரெண்டுமே correct but not correct explanation சொல்றாங்க. Third option Jeremiah Jen. Okay, third option. Okay. Third option assertion is true and reason is false. And fourth option பாருங்க, both assertion and reason are false ன்னு சொல்றாங்க. Yes, super correct. ஓகேவா? So plant வந்து என்ன பண்ணுவாங்க? They will show the plasticity during the development. Plasticity-க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? We are discussing the என்ன ஸ்டூடண்ட் சொல்ல முடியுமா? Heterophily. ஓகேவா? என்னது? Heterophily. ஓகேவா? different kind of leaves அவங்களோட லைஃப் ஸ்டேஜஸ்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் தான் யாரு? லாக்ஸ்பர், காட்டன், கொரியாண்டர், பட்டர்கப். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ரைட்லியா? ஸோ அதில் நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டெவலப்மெண்ட் லாக்ஸ்பரோட டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு என்வரான்மெண்டல் வச்சு என்ன கொடுத்துருப்பாங்க? டயக்ராமில் பட்டர்கப் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா?
So then this is right. And development does not leads to the senescence. Okay, senescence is nothing but aging. Then last நமக்கு death வரும்ல, வராம எப்படி இருக்கும்? So does not கொடுத்துட்டாங்க. So this is wrong. So அப்ப assumption is true and reason is false. Okay, boy sir, I'm going to hospital, I have to cure my fever. Okay, take care Sandhanathan. Okay, no issue, take care, health is very important. Health பாத்துக்கோங்க. Okay வா? Okay, Palniappan, hi, good evening. Okay, ella enna sollirkeenga, third option, very good students. Okay va? How far Jeremiah? Okay, fine. Okay, appo namakku assumption is true whereas reason is false, so the answer is option number 2. Yes, Ranunculus. Okay, buttercup oda scientific name na Ranunculus Priyadarshini. Okay, rendu vera illa, rendu onnu da. Okay, then edible bestiocarp are present in. Okay va? So enga Besidiocarp na enadhu, carp, it is a carp na vandiruchu, carp na enadhu fruit. Okay, appa fruiting body. Okay va? So appa Besidiocarp na enadhu fruiting body, enga vara fruiting body, Basidiomycetes la vara fruiting body da Besidiocarp. Okay, bye students. Okay, okay, Dr. Nibi MP. Okay, bye. Okay, right. So ipo idukku edu edible Besidiocarp solunga paapom. Morus, truffles, agaricus, yeast. Edhuva irukum? Hi Palniappan, let's blast with this. Okay, we can answer it. Takku podunga paapom. Option number 3. Yes. Nazrin, Jeremiah, Arshia. Yes, very good students. Okay, appa what about the morus and truffles? Ivangala edible illaya? Morus and truffles are edible and delicacies nu or word irukumolla. Morus and truffles. Okay, but ivanga rendu per comes under the Ascomycetes. Okay, enga varuvanga? Ascomycetes. Okay va? But agaricus na edible mushroom comes under the Basidiomycetes. So adinala da nama enna porom agaricus. Okay, edible mushroom. But in the morus and truffles edible da, but they will comes under the Ascomycetes. So adinala da nama adukku pogala. Super Palniappan, very good. Next polam. So next question parunga, retention of female gametophyte on the sporophyte for variable period of time. Okay, for variable period of time. And development of zygote into young embryo. Okay va? So development of zygote into young embryo. Okay, within it first appear in which plant group? Okay, in the retention of female gametophyte வந்து parent sporophytic plant body la irukudha. So அதே டைம்ல என்ன ஆகுது பாருங்க, நம்மளோட development of zygote into embryo இதுவுமே நடக்குது. So இத எந்த plant groupல நம்ம பார்க்கலாம் அப்படினு கேக்குறாங்க. Okay, hi Kanmani, hi, good evening. Okay, so in the plant group la paakalam. So idu nama enna sollalam, we can call it as a precursor for seed habit. Okay va, idu enna sollalam, precursor for seed habit. Appo precursor for seed habit enga paakrom? Super students, option number 2. Yes, it is correct. Okay, pteridophytes ella precursor for seed habit. Appo pteridophytes seeds irukanu question la ketta kedaiyadu. Okay, pteridophytes spores am produce panum. Okay, nama seeds enga paaka porom? நம்மளோட gymnosperm angiosperms தான் seeds பார்ப்போம். ஸோ இங்கே precursor for seed habit தான் நம்ம pteridophytesல பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயும் பார்ப்போமா precursor for seed habit? No. ஓகேவா? ஸோ precursor for seed habit. ஓகேவா? precursor for seed habit. Precursor for seed habit. இது எல்லாத்துலேயும் பார்ப்போமா? It will be seen only in the heterosporous species. எங்க heterosporous species la mattum da paaka porom. Frequent ah kepanga, yaar andha heterosporous species solunga paapom. Pteridophytes la nama paakuradhu. So Dr. Nivi MP solra mari like பண்றவங்களா பண்ணாதவங்களா like பண்ணுங்க. Okay, right, heterosporous species la paaka porom. நம்மளோட Selaginella and Salvinia. Okay, hi Kanmani, answer பண்ண ரெடியா? Okay, Dr. Nivi MP கேக்குறாங்க. Okay, pteridophytes. Okay வா, heterosporous species Selaginella and Salvinia அவங்கள மட்டும் தான் இந்த precursor for seed habit பார்க்க முடியும். Homosporous species of pteridophyte ல பார்க்க முடியாது. Okay, right, next போலாமா? Next question போறேன் students. Okay, so Papilionaceous corolla. Okay, Papilionaceous corolla is found in the members of in the family ல. Okay, Papilionaceous corolla எங்க பார்க்க போறோம்? That is means butterfly like corolla இருக்க போது எந்த family ல? Family Solanaceae, Liliaceae, Brassicaceae and Fabaceae. Okay va? So students, நம்ம NEET 2026 ல ஒரு question வந்திருந்தது. அது என்னது? Solanaceae ஓட floral formula வச்சு தான் மேபி. ஏனா NEET நியூ, அதாவது நம்மளோட நியூ NCERT புக்ல
ஃபேமிலி சோல்னைசே மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் சோல்னைசேலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் இந்த ரீநீட்டுக்குமே என்ன பண்ணிக்கோங்க, ஃபேமிலி சோல்னைசே பக்காவாக படிச்சுக்கோங்க. மற்றதுலேருந்து கொஸ்டின் வராதுன்னு நான் சொல்லலை, பட் என்சிஆர்டில் ஃபேமிலி சோல்னைசே மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பக்காவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு கொஸ்டினும் சோல்னைசேலேருந்து வந்திருக்கு. ஆப்ஷன் நம்பர் 4 எஸ் வெரி குட், சூப்பர் 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 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 ஃபேமிலி ஃபெபேசியில் தான் என்ன பார்க்க போகிறோம், Papilionaceous corolla. So இது என்ன estivation காட்டும், it will shows the vexillary estivation. ஓகேவா? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், vexillary estivation. Very good, very good, very good. Nasrin, Jermia, Kanmani, Dr. Nivi, MP, Arshia, Palniappan. Okay, okay, fine, fine. So option number 4. Okay, next போலாம். Telophase differ from the prophase as in. ஓகேவா? When compared to prophase, telophase எப்படி டிஃபரா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி டிஃபரா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். How it will be differ? So எல்லாம் ஃபயரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So answer, what is the answer for this question? So first option பாருங்க, telophase, Golgi, ER and nucleus reform, but in prophase they will disappear. Okay, correct தான். Okay, next, telophase la chromatin material என்ன ஆகும், they will disintegrate, condense ஆகாது. So it is wrong. Okay, in telophase nuclear envelope disappear illa. Okay, they will reappear. Okay, இது wrong. Okay, telophase chromatids move to the opposite poles, whereas in the prophase la equator la irukuma. So no, so it is wrong. Yes, very good, super 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 students. Option number 1 is the right answer. Okay, super, எல்லாமே நல்லா தெளிவா படிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So இதே மாதிரி daily நீங்க if possible you can go with a mark also. Yes, first option. ஓகேவா? ஸோ மார்க் ட்ரை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மார்க் போட்டு பாருங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கே தெரியும் உங்களோட ஸ்கோர் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மார்க் கம்மியாகுது அப்படின்னு பயப்படலாம் வேண்டாம். ஸோ டெய்லி ஒரு மார்க் எக்ஸாம் எழுதி பழகுங்க இப்பயே. ஓகேவா? ஸோ நமக்கு இன்னும் ஒரு 14-15 டேஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ டெய்லி ஒரு மார்க் எழுதும்போது நீங்கள் அந்த எரரை ஃபர்தராக கரெக்ட் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் மார்க் ப்ராக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அதை மார்க் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரியெல்லாம் ஆயிக்கவே வேண்டாம். நமக்கு மெயின் என்னது, நீட் எக்ஸாம் தான் கிளியர் பண்ணும். அதுக்கு இன்பிட்வீன் எழுதுகிற எக்ஸாமில் மார்க் கம்மியாக சொல்லிட்டு ஒரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, லெட்ஸ் டோன்ட் வேஸ்ட் த டைம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். During which of the following conversion steps of respiration substrate level phosphorylation does not occur? Substrate level phosphorylation நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. எங்க நடக்காது, இந்த ஸ்டெப்ல சொல்லுங்க பாப்போம். அதாவது ATP நமக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. எப்போ ATP ப்ரொடியூஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சக்சினிக் OA2 சக்சினிக் ஆசிட். செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, கிளிசரால்டியே 3-phosphate to triose bisphosphate கன்வர்ஷன் ஆகும்போதா, இல்ல தேர்ட் ஆப்ஷன் பாருங்க 1,3 bisphosphoglyceric acid to 3-phosphoglyceric acid கன்வர்ஷன் அப்போ நமக்கு ATP ப்ரொடியூஸ் ஆகாதா. வேற ஃபோர்த் ஆப்ஷன்ல pep to pyric acid கன்வர்ஷன் ஆகும்போது. நஸ்ரின் தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. What about the others? நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பாருங்க எப்போ ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. சக்சினிக் OA2 சக்சினிக் ஆசிட் கன்வர்ஷன் அப்போ நமக்கு என்ன ஆகும், ஒரு GDP. ஓகே, ஒரு GDP வந்து என்ன மாறும், GTP-ஆ மாறும். ஓகேவா? இந்த GTP-ல இருக்க பாஸ்பேட் எங்கே போகும்னா ADP-க்கு போகும். ஓகே, யார் ADP. தென் அந்த ADP என்னவா மாறும், ADP will be converted into ATP-ஆ நமக்கு மாறும். ஓகே, it will be converted into ATP. சரியா, ATP-ஆ மாறும். ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ATP ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? தென் glycerol 3-phosphate to triose phosphate அப்போ நமக்கு இங்கே ATP வந்து ஃபார்ம் ஆகாது ஸ்டூடெண்ட்ஸ். ஹியர் there will be a production of, there is no production of ATP. ஓகே, தென் இங்கே 1,3 bisphosphate-ல இந்த ஒரு பாஸ்பேட் ரிமூவ் பண்ண போது இந்த பாஸ்பேட்டை பிக்கப் பண்ணி யார் வருவா, இங்கே யார் வந்து பிக்கப் பண்ண போறா பாருங்க, ADP வந்து பிக்கப் பண்ணிட்டு ADP வந்து பிக்கப் பண்ணி ADP வந்து என்னவா மாற போகுது, ATP-ஆ மாறும். ஓகே, அப்போ இங்கே ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் பாஸ்பனால் பைருவேட்ல இந்த பாஸ்பேட் இருக்குல்ல, இந்த பாஸ்பேட் ரிமூவ் பண்றேன். அப்போ இந்த பாஸ்பேட் ரிமூவ் பண்ணா இதையே எடுத்துக்கிறேன், யார் வரா, இங்கேயும் எனக்கு ஒரு ADP வருது. ஓகே, அப்போ ADP என்னவா மாறும், this ADP will be converted into a ATP. அப்போ எங்கெல்லாம் ATP ப்ரொடியூஸ் ஆகல, the answer is option number 2. ஓகேவா? substrate level phosphorylation என்னது, ADP-ல இருந்து ATP conversion. ஓகே, ரைட். ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? சரியா, புரிஞ்சதா?
clear ah எல்லாருக்கும் clear நினைக்கிறேன். So I'm moving to the next question. Okay வா? So answer for this question என்ன students? Option number 2. Next, Aristotle used the simple morphological characters to classify the plants. Okay, ஒரு morphological characters யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காரு, plants classify பண்ணிருக்காரு. Okay, எப்படி classify பண்ணிருக்காரு? Okay, fine. எப்படி classify பண்ணிருக்காரு Aristotle plant? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், டைமே எடுக்கக்கூடாது. எஸ், வெரி குட் அர்ஷியா, சூப்பர். ஓகேவா? ஸோ அவங்க பார்க்க குட்டியாக இருந்தால் ஹர்ப்ஸ், கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஷ்ரப்ஸ், இன்னும் பெருசாக இருந்தால் என்னது ட்ரீஸ்ன்னு சிம்பிளாக கிளாஸிஃபை பண்ணிட்டாரு. ஓகேவா? இது பிளான்ஸுக்கு. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அனிமல்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க? பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்பிசி. ஓகே, ஆர்பிசி இருந்தா எனைமா, ஆர்பிசி இல்லைன்னா அனைமா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அனிமல்ஸ் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாரு? So he classified the animals. Okay, animals either based on the presence or absence of RA, RBC. Okay, RBC irukka illaya adha base panni classify pannika. RBC irunda enema, RBC illana anema a one start out. Okay, right? So appo idukku option number 2. Very good students. Okay, next question polam. So the color shown by the chlorophyll A. Okay va? ஸோ நம்மளோட பேப்பர் குரோமட்டோகிராஃபி பண்ணி பார்க்கும்போது குளோரோஃபில் ஏ வந்து என்ன கலர் காட்டுச்சு? ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், பிக்மெண்ட்டை வச்சு ஃபோட்டோஸ். ஓகேவா? ஸோ நமக்கு மேட்ச்சில் கேட்கலாம். ஓகே, 4 பிக்மெண்ட்டு இந்த சைடு 4 கலரை மேட்ச் பண்ணுங்க சொல்லிடலாம். அரஸ் டேரெக்டாக எந்த பிக்மெண்ட் குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி அப்படின்னு டேரெக்டாக இதில் கொஸ்டின் சுற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பிக்மெண்ட்ஸை பற்றி படிக்காமல் போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ பிக்மெண்ட்ஸை பற்றி படிக்காம போயிடாதீங்க. எஸ், வெரி குட் நஷ்ரின் அர்ஷியா, வெரி குட். ஓகே, ஸோ பிரைட் கிரீன் ஆர் ப்ளூ கிரீன் கலர், திஸ் இஸ் ஃபார் யாரு? திஸ் இஸ் ஃபார் நம்ம குளோரோஃபில் ஏக்கு. வாட் அபௌட் த குளோரோஃபில் பி? தென் நம்மளோட கரோட்டின், xanthophyll எல்லாம் சொல்லுங்க பாப்போம். குளோரோஃபில் பிக்கு என்ன தெரியுமா? குளோரோஃபில் பிக்கு எல்லோ கிரீன் கலர். ஓகேவா? எல்லோ கிரீன் கலர் ஃபார் குளோரோஃபில் பி. ஓகேவா? Then what about the carotene? Carotene க்கு வந்து நமக்கு yellow orange. ஓகேவா? carotene க்கு என்ன கலர்? yellow orange color for carotene. Okay, then next xanthophyll. Yeah, xanthophyll என்ன கலர்? yellow. அப்படி பக்கா yellow தான். Okay, right? புரிஞ்சதா? ஸோ இந்த பிக்மெண்ட்ஸை பற்றி படிக்காமல் தயவு செஞ்சு போயிடறாங்க. திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து நமக்கு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ரைட்? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? குளோரோஃபில் ஏக்கு பிரைட் கிரீன் ஆர் ப்ளூ கிரீன் கலர், நமக்கு கரோட்டீனுக்கு எல்லோ ஆரஞ்ச், குளோரோஃபில் பிக்கு எல்லோ கிரீன் கலர், xanthophyllக்கு எல்லோ கலர். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் கொஷின். So which of the following is not a characteristics of arithmetic growth? Okay, arithmetic growth la edu paaka poradilla. Which of the following not a characteristic feature of arithmetic growth? Edu arithmetic growth la irukadu. Okay, first option parunga, constant growth rate சொல்றாங்க. Second option, linear growth curve இங்க கிடைக்கும்னு சொல்றாங்க. Third option, presence of stationary phase, இங்க stationary phase இருக்கும்னு சொல்றாங்க. And the fourth option is commonly seen in the root meristem. Okay, கொஞ்சம் ஃபாஸ்ட். ஓகே, பண்ணிடலாம், ஃபாஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, எனக்குலாம் பிரச்சனை இல்லை, நான் டக்குன்னு முடிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ அப்போ எது அரித்மெட்டிக் growthல பார்க்க முடியாது? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணால் நான் நெக்ஸ்ட் போயிடுவேன் டக்குன்னு. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? ஓகே, அரித்மெட்டிக் growthனா என்ன? இங்கே growth வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்க, let us take one cell. ஓகேவா? அந்த ஒரு செல் இந்த எனக்கு என்ன வருது? 2 செல் வரும். ஓகேவா? So out of these two, one is going to lose its dividing capacity. இதுக்கு dividing capacity இல்லை. Okay, right? Then first எனக்கு ஒரு செல் இருந்தது, again எனக்கு 2 ஆச்சு. Then இங்க பாருங்க, இதுலயும் என்ன ஆகும்? ஒன்னுக்கு dividing capacity இருக்கும், இன்னொன்னுக்கு dividing capacity இருக்காது. Okay, so இவன் லூஸ் ஆயிட்டான். Then இதையும் நான் கவுண்ட்ல எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? 1 2 3 வருதா? ஸோ அப்படியே ஃபர்தர் நமக்கு என்ன ஆகுனா 4 5 6 இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது? இங்க
கான்ஸ்டன்ட்டா எனக்கு growth நடக்குது. ஸோ இது கரெக்ட். ஓகேவா? அண்ட் இதை நம்ம பிளாட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மாதிரி ஒரு லீனியர் லைன் நமக்கு கிராஃப்ல கிடைக்கும். ஓகேவா? அப்போ லீனியர் growth curve கிடைக்கும். அண்ட் இது ஸ்டேஷனரி ஃபேஸ், லாக் ஃபேஸ், லாக் ஃபேஸ் இதெல்லாம் எங்கே வரும்? நம்மளோட ஜியோமெட்ரிக்கல் growthக்கு. ஓகேவா? ரைட். தென் இட் இஸ் காமன்லி சீன் இன் த ரூட் மெரிஸ்டம். எஸ், நம்மளோட ரூட்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யாரு காரணம்? இந்த ஆட்டோமேட்டிக் growth தான் காரணம். ஓகேவா? So the answer for this question is option number 3. Okay, right? Fine. One mature, one won't continue to grow. Yes, correct, Nivi MP. Very good. Super. Okay, va? So appo idu da. Okay? So appo answer for this question is option number 3. In the lag phase, log phase, stationary phase idella enga paapom? Nammala geometric growth. Okay va? Enga geometric growth la nama paaka porom. Okay va? Next pola. So choose the incorrect match. Choose the incorrect match with respect to the ground tissue system. Edi incorrect takkunu solunga paapom, which is incorrect with respect. So collocamatous hypodermis in case of dicot stem, parenchymatous pericycle in case of monocot stem. Then third option paranga, parenchymatous pith in case of dicot stem. Fourth option, sclerenchymatous hypodermis in case of monocot stem. Edi incorrect takkunu solunga paapom. Which is incorrect? Fast answer பண்ணுங்க பாப்போம். Yes. Very good, Jeremiah. Very good. What about the others என்ன ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு நம்ம போயிட்டு இருக்கோம். parenchymatous pericycle. ஏன் parenchymatous pericycle? In case of monocot stemல vascular bundles எப்படி இருக்க போகுது? monocot stemல case of monocot stem vascular bundles. Okay, in case of monocot stem, okay, one second. Case of monocot stemல பாருங்க, vascular bundles are scattered. Okay, vascular bundles are scattered. இப்போ vascular bundles scattered ஆனா நம்மளால என்ன பார்க்க முடியாது? We can't see the pericycle, endodermis, pith, இது எதுவுமே இருக்காது. ஓகே, அப்போ இங்க pericycle இருக்காது. அது என்ன parenchymatous, அதுதான் நமக்கு wrong. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இங்கே வாஸ்குலர் பண்டல்ஸ் ஸ்கேட்டர்டாக இருக்கிறதுனால யாரெல்லாம் ஆப்சென்ட்டு? ஓகேவா? பெரிசைக்கிள், பித்து, ஓகே, வேற யார்? எண்டோடர்மஸ். ஓகேவா? இதெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இங்கே நம்ம parenchymatous, sclerenchymatous தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே Mohan, very good. Okay, fine. So option number 2 is the correct answer. So then, a non-membrane bound cell organelle which forms a spindle fiber. Okay va? ஒரு non-membrane cell organelle என்ன ஃபார்ம் பண்ண போகுது? spindle fiber ஃபார்ம் பண்ண போகுது. ஓகே வா? எப்போ? cell division அப்போ in case of animal cell. இது யாருன்னு நமக்கு தெரியும். Who's that? Okay va? Who's that non-membrane bound cell organelle which is going to form the spindle fiber in case of animal cell? யார் அது? முத யாரு அதுன்னு கண்டுபிடிக்கணும். யார் அதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்து போக முடியும். ஓகே, who's that? Okay, hi Mohan, let's crack the NEET together and my father name is also Mohan. Very good. Okay, so இது ஆன்சர். ஸோ இது யார்? ஃபர்ஸ்ட் நம்மளோட சென்ட்ரியோ. ஓகேவா? who's this? சென்ட்ரியோல். ஓகேவா? சென்ட்ரியோல் தான் நமக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் பண்ணும், which is a non membrane. ஓகே, 9+2 அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இது எங்க பார்க்க போறோம்? we are going to observe in the cilia and flagella. ஓகேவா? இங்க தான் நம்ம பார்க்க போறோம். ரைட். ஸோ அது வராது. It is also found in plants. Okay, it is not at all found in plants. It is absent in plants. Okay, it is going to helps in the formation of basal body and it has the 9 microtubule doublets at the periphery. Okay va? So 9 microtubule doublets illa inga triplets irukum. Okay, so in the centriole enna form pannu? It helpful in the formation of basal body like structure. Okay va? So in the basal body like structure தான் யாரை ஃபார்ம் பண்ணும்? It will forms the cilia and flagella. இது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்மளோட சைட்டோஸ்கெல்டன்ல இதெல்லாம் வரும். ஓகேவா? cilia, flagella ஓட டிஃபரன்ஸ், ஓகேவா? சென்ட்ரியோலோட ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்மளோட cilia, flagella ஓட ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர்
Option number 3. Okay, very good students. Okay, va. Dr. Shafa. Okay. It is live, Shafa. It is live. Okay. The final hydrogen acceptor. Okay, va. ETS la. Mitochondrial ETS na. அப்ப mitochondrial ETS na என்ன சொல்றாங்க நம்மோட respiration பத்தி பேசுறாங்க. Okay, va. Okay. Mohan physics. Okay, option number 3. Yes, very good. Last question correct answer பண்ணிருக்கீங்க மோகன். Okay, யாரு final hydrogen acceptor? Okay, ஒரே ஆள் தான் final hydrogen acceptor act ஆக போறாங்க. The same person is going to act as a final electron acceptor also in case of ETS in the mitochondria. Okay, so அப்போ respiration la who is going to act as final? Yes, very good. Super students. Very good Aradhya. Very good Krishna Keetana. Super. Option number 4. Okay, va? So note this point students. Okay, va? So in the content they will mention oxygen is the final hydrogen acceptor, whereas in the summary they will mention oxygen as the final electron acceptor. Please, okay, va? Note பண்ணிக்கோங்க. அப்ப oxygen ரெண்டு வேலை பண்ணுது. It's going to act as a final electron acceptor also. It's going to act as a final what? Proton acceptor also. Then the answer is option number 4. Super students. Okay, moving to the next question. So dissolution of synaptonymal complex. Okay, va? So நம்மளோட prophase 1 of meiosis-ல mostly questions வந்துகிட்டே இருக்கும் students. Okay, va? So இதல confuse ஆயிட்டே இருக்கும். So இதுக்கு நான் ஒரு shorts கூட போட்டுருக்கேன். If you want you can watch that shorts also. அத ஒரு 2 நிமிஷம் பார்த்தா கூட போதும். Within 2 minutes அத பார்த்தாலே உங்களுக்கு எல்லா phase-உம் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். Okay, va? Right? So அப்போ dissolution of synaptonymal complex. Okay, inga. Yes, very good Aradhya. Yes, very good. So எப்போ diplotin எப்போ synaptonymal complex form ஆகும்? zygotinல தான் formation ஆகும். Okay, formation of synaptonymal complex. எப்ப நடக்கும்? இது ஃபார்ம் ஆகுறது நம்மளோட ஜைகோட்டின்ல, பட் இது அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆகுது எப்பனா டிப்ளோட்டின்ல. பாக்கெட்டின்ல என்ன நடக்கும்? கிராசிங் ஓவர். லெப்டோட்டின்ல என்ன நடக்கும்? நம்மளோட குரோமோசோம் மெட்டீரியல்லாம் கண்டென்ஸ் ஆகும். தென் தே வில் விசிபிள் அந்த லைட் மைக்ரோஸ்கோப். இதெல்லாம் லெப்டோட்டின்ல நம்ம பார்ப்போம். ஸோ ரைட்டா? ஸோ அப்போ the answer for this question is option number 4. Super students. Okay, diplotin. Correct. Okay, நம்ம நெக்ஸ்ட் போலாம். Select the incorrect statement with respect to kingdom protesta. Either incorrect with respect to kingdom protesta. So which is incorrect with respect to kingdom protesta? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். யார் ஃபர்ஸ்ட்னு பார்க்கறேன். So first option, members of protesta primarily they were aquatic. Okay, and in the kingdomல boundary எதுமே இல்லன்னு சொல்றாங்க. No proper boundary. And third option, the flagella and cilia they will be having the 9+2 organization of microtubules இருக்கும். Then organization at tissue levelல இங்க இருக்குன்னு சொல்றாங்க. tissue levelல இங்க இருக்குன்னு சொல்றாங்க. next questionல இருந்து fast answer பண்ணுவோம் guys. yes, fast answer பண்ணுங்க. டக்குன்னு நானும் முடிக்கிறேன். so tissue level கிடையாது. ஓகேவா? kingdom protestaல என்னதான் மெயினா? ஓகே, cellular level தான். ஓகேவா? cellular level தான் நம்ம place பண்ணிருக்கோம். இப்போ இங்க tissue level சொல்றாங்க. it is wrong. ஓகேவா? Yes, very good. Super. Fourth option. Correct students. Okay, option number 4 is the right answer. Right illa? So வேற எதுவும் இங்க பாருங்க. primarily they were aquatic. Okay, இங்க boundary எதுமே இல்ல, because some of them will shows the plant like, some of them will shows the fungi like, some of them will shows the animal like characters இருக்கும். so அதனால boundary கிடையாது. so இது ஒரு eukaryotic kingdomனால cilia flagella 9+2 இருக்கும். இது ஒரு eukaryotic kingdomனால cilia flagella will shows the 9+2 organization of microtubule. Okay, next question. so இதுவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन தான் பாருங்க. so succinate dehydrogenase, okay, and electron transport system are associated with the DAS of the mitochondria. okay, succinate dehydrogenase ஓகேவா நம்மளோட ETS mitochondria நடக்கிற ETS எங்க நடக்கும் அப்படினு கேக்குறாங்க. where it is going to takes place? சொல்லுங்க பாப்போம். what was the answer? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். where it is going to take place. so யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our channel and லைக் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ரைட்?
So yes, option number 1. Very good, very good, very good. Okay va. So for option number 1 students. Okay va. So nama curve cycle enga nadakum? Curve cycle or TCA cycle takes place in the matrix la. Okay va. So appo thevana ella enzyme enga da irukum? Matrix la irukum. Ore orthana thavara. இந்த succinate dehydrogenase மட்டும் எங்க இருக்கும்? Inner membrane of mitochondria present ஆயிருக்கும். Okay, then அப்போ இந்த ETS உம் succinate dehydrogenase எங்க present ஆயிருக்கு? Inner membrane. Yes, very good students. Super, super, super. Okay வா? அப்போ நம்ம next question போறோம். Okay வா? Bryophytes differ from the pteridophytes as the former. Okay வா? So bryophytes வந்து pteridophytes ஓட differ ஆகுது எதுல? அவங்க with respect to bryophytes தான் கேக்குறாங்க, with respect to pteridophytes கேக்கல. Okay வா? So pteridophytes கூட compare பண்ணும்போது bryophytes எப்படி differ இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். So what was the answer for this question? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. So பாருங்க, bryophytes differ from the pteridophytes as the former. Okay, have the archegonia first. Second பாருங்க, lack xylem and phloem. Third one another, they do not form the embryo. And fourth one, they do not have the independent gametophyte. Very good, Azad Ali Khan. Azad Ali Khan is back. Very good. Cherimiya irkinglan கேக்குறீங்க. Yes, Nivi MP correct. Okay வா? நம்ம bryophytesல என்ன இருக்காது? vascular bundles இருக்காது. pteridophytesல vascular bundle இருக்கும். So ரெண்டு பேருக்குமே archegonia இருக்கும். bryophytesல archegonia இருக்கும், pteridophytesல archegonia இருக்கும். So ரெண்டு பேருமே embryo form பண்ணுவாங்க. Okay, do not கொடுத்திருக்காங்க, it is wrong. Okay, ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கு? They are having the independent என்ன இருக்கு? நம்மளோட gametophytic stage இருக்கு. So அது do not சொல்லலாம், that is also wrong. So அப்போ இங்க answer என்ன difference ன்னு நம்ம சொல்லும்போது will be going with the option number 2. Yes, very good Krishna Krishna, Dr. Shafa, super. So அப்போ next question போறேன். Law of limiting factor was given by. Law of limiting factor was given by. Law of limiting factor was given by. யாரு? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம photosynthesis பார்க்கும்போது ஃபேக்டர்ஸ்லயும் நமக்கு क्वेश्चन மாத்தி கேட்பாங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம photosynthesis ஒன் ஷாட் வீடியோ போட்டிருக்கோம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தேர். photosynthesis ஃபேக்டர்ஸ் மட்டும் டீட்டெயிலாக வேணும்னா யூ கேன் வாட்ச் தட் ஆல்சோ. லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் யார் கொடுத்தது? ஹூ கேவ் த law of limiting factor? Yes, very good. Blackman. Okay, Blackman gave the law of limiting factor in the year 1905. Okay, in the year 1905 la he gave the law of limiting factor. Super students. Okay, நான் next போறேன். Okay, in maize. Okay வா, என்ன இருக்கு பாருங்க. in maize seed, maize வந்து மோனோகாட்டா டைகாட்டா? இது ஒரு மோனோகாட். ஓகே வா, இங்க என்ன இருக்கு? சிங்கிள் லார்ஜ் ஷீல்டு ஷேப்டு காட்லன் இருக்கான். அதோட பேர் என்ன? சிங்கிள் ஷீல்டு ஷேப்டு லார்ஜ் காட்லன் இருக்கு. அதோட பேர் என்ன? வாட் வாஸ் இட்ஸ் நேம்? எஸ், வெரி குட் ஆசாத் அலி கான். 1905. சூப்பர். Yes, very good. சூப்பர் பசங்களா, வேற லெவல்ல ஃபாஸ்டா இருக்கீங்க. ஓகே, சிங்கிள் ஷீல்ட் ஷேப் காட்லன் பேர் என்னன்னா ஸ்குட்டெல்லம். ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ல இந்த கோலியோப்டைல ஒரு வேர்ட் கொடுத்திருப்பாங்க. இது என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஹோலோ foliar structure. ஓகேவா? whereas இந்த கோலியோரைசாவை என்ன சொல்லிருப்பாங்க? கோலியோரைசாவை undifferentiated sheath. ஓகேவா? சோ மறந்துடாதீங்க, இது முக்கியமா நம்ம ஸ்டேட்மெண்ட்ல கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஹோலோஃபோலியா ஸ்ட்ரக்சர், பிகாஸ் இந்த கோலியோப்டைல் தான் யாரை கவர் பண்ணும்? நம்மளோட அந்த ப்ளூமியூல் எல்லாத்தையும் கவர் பண்ண போறது யாரு? நம்மளோட கோலியோப்டைல். வேற ரூட் எல்லாம் கவர் பண்ண போறது இந்த கோலியோ ரைசா தான். ஓகே, நம்மளோட ராடிக்கல் எல்லாம் கவர் பண்ண போறோம். ஸோ இப்போ ஹோலோஃபோலியா ஸ்ட்ரக்சர் கோலியோப்டைல், வேற நம்ம கோலியோ ரைசா. ஓகேவா? என்ன பண்ணுது? இட் இஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஷீத்னு சொல்றாங்க. ஹைலம் என்ன சொல்லலாம்? we can call this ஹைலம் as ஒரு ஸ்கார். ஓகே, ஒரு சீடு மேல ஒரு ஸ்கார் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கு, which is known as ஹைலம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போலாம். So at which stage of curve cycle? Okay, curve cycle ஓட எந்த ஸ்டேஜ்ல நம்ம FAD+ வந்து FADH2 மாறும்? ஓகேவா? எந்த ஸ்டேஜ்ல FAD+ will be reduced into FADH2? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். So first option succinic acid to fumaric acid. Second option alpha KGA to succinyl CoA.
third option fumaric acid to malic acid, fourth option succinyl-CoA to succinic acid. Okay va? So appo idhukku enna answer? எப்போ FADS2 எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பட்டு ஆன்சர் பண்ணுங்க. எஸ், வெரி குட் நிவி, வெரி குட் ஆசாத் அலி கான், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகேவா? நம்மளோட நஸ்ரின் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஃபியூமரிக் ஆசிட் டு மாலிக் ஆசிட் கன்வர்ஷன் கிடையாது. நோ 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 நோ. ஓகேவா? ஸோ இப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 தான். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சக்சினிக்-CoA டு சக்சினிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகும்போது. ஓகே, சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 4 இல்லை, கன்ஃபியூஸ் பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நமக்கு சக்சினிக் ஆசிட் டு ஃபியூமரிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகும்போது இங்கே நமக்கு என்ன ஆகும்? FAD plus will be converted into FADH2. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. செக் பண்ணிக்கோங்க, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ இது கொஞ்சம் இன் டீட்டெயிலாக இருக்குது இந்த கொஸ்டின். ஸோ நீங்கள் அந்த சைக்கிள் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. சக்சினிக் ஆசிட் டு ஃபியூமரிக் ஆசிட் கன்வர்ஷன் அப்போ நமக்கு இது நடக்கும். ஓகே, ஆப்ஷன் சி ஃபியூமரிக் ஆசிட் டு மேலிக் ஆசிட் கிடையாது. நோ 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 நோ, இட் இஸ் ராங். ஓகேவா? நம்ம மேலிக் ஆசிட் டு ஆக்சாலிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகும்போது, ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? NADH ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இங்கே நமக்கு எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ செக் வித் திஸ். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் என்ன ஆகுனா உங்கள் TCA சைக்கிள் அங்கே கொடுத்தத விட கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது, அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூ. ஓகே, ரைட். So then going to the next question, splitting of centromere. Okay, splitting of centromere is not seen in enga paaka poradilla. Okay, splitting of centromere not seen in. Okay va, நம்ம chromosome நம்ம centromere எடுத்துக்கலாம். Okay va, ரெண்டு இது ஒரு chromatid, இது ஒரு chromatid. அப்போ இந்த centromere, okay va, அந்த centromere எப்போ ஸ்ப்ளிட் ஆகும்? Okay va, அந்த ஸ்ப்ளிட் ஆகி எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஸோ ரெண்டு குரோமோசோம் கிடைக்கும். ரெண்டு குரோமோசோம்லேயும் எனக்கு என்ன இருக்க போகுது? ஒரு குரோமேட்டிட் தான் இருக்கும். இது எப்போ நடக்கும்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். நாட் சீன் இன் எங்கே நடக்கும்னு கேட்கல. ஜைலமியன் எங்கே நடக்கும்னு கேட்கல. நாட் சீன் இன். ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் சென்ட்ரோமர் எங்கே நடக்கும்? நம்மளோட மைட்டாசிஸோட அனாஃபேஸில் இங்கே நடக்கும். ஓகேவா? மைட்டாசிஸோட அனாஃபேஸில் இட் வில் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, இங்கே நடக்கும். ஓகேவா? தென் அனாஃபேஸ் 2. ஓகே, அதான் நம்ம மியாசிஸ் 2 என்ன சொல்லுவோம்? இட் இஸ் சிமிலர் டு மைட்டாசிஸ். ஏன்னா அங்கேயும் சென்ட்ரோமர் ஸ்ப்ளிட் நடக்கும். ஸோ இது என்னது? மியாசிஸ் 2. ஓகே, மியாசிஸ் 2லையும் இது நடக்கும். ஓகே, இங்கே நடக்கும். அவங்க கேட்குறது எங்கே நடக்கா? நாட் சீன் கிளியராக இருங்க. இட் இஸ் நாட் சீன் இன் த அனாஃபேஸ் 1. அனாஃபேஸ் 1ல என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஓகே, செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் தான் இங்கே நடக்கும். ஓகேவா? இங்கே அனாஃபேஸ் 1ல. அப்போ ஸ்ப்ளிட்டிங் அங்கே தான் நடக்காது, ரைட்டா? எஸ், அனாஃபேஸ் 1 நாட் சீனு. ஓகேவா? ஓகே, செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ஓகே, I'm moving to the question number 2. Sir, next question. Okay. Hi Xylem, let's rock. Okay, fine. So structure which is not seen in the isobilateral leaf. Okay, not found. இதெல்லாம் ரீட் பண்ணணும். எது கரெக்ட் இன்கரெக்ட்லாம் கேட்பாங்க. ஸோ அது நாட் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. நாட் ஃபவுண்ட் இன் ஐசோபைலேட்டரல் லீஃப். ஐசோபைலேட்டரல் லீஃபை என்னென்னு சொல்லலாம்? we can also call it as a monocot leaf. ஓகே, அது நம்ம என்ன சொல்கிறோம்? மோனோகாட் லீஃப். மோனோகாட் லீஃப்ல எது பார்க்க முடியாது? எஸ், வெரி குட். நஸ்ரின் கரெக்டாக பண்ணுறாங்க. கொஞ்சம் செக் பண்ணுங்க. பாலிசைட் பேரன்கைமா will be seen only in the எங்கே நம்ம பார்க்க போகிறோம்? டார்சி வென்ட்ரல் லீஃப்ல. எங்கே பார்க்க போகிறோம்? டார்சி வென்ட்ரல். லீஃப்ல நம்ம பார்ப்போம். யாரை? பாலிசைட் பேரன்கைமா. ஓகேவா? நம்ம மீசோஃபில் செல்ஸ் வந்து பாலிசைடாகவும் ஸ்பாஞ்சியாகவும் எங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்குன்னா இன் கேஸ் ஆஃப் டார்சி வென்ட்ரல் லீஃப், அதாவது டைகாட் லீஃப்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ அங்கே தான் அது இருக்க போது, இங்கே அது கிடையாது. ஓகே, ரைட்.
So conjoined vascular bundle ரெண்டுலயே இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம conjoined vascular bundle seal in the monocot leaf and upper surface இங்க stomata இருக்கும். And bulliform cells முக்கியமான ஆளு bulliform cells. ஓகேவா? bulliform cells எங்க இருக்கும்னா, அதாவது கிராஸஸ்லன்னு சொல்லிருப்பாங்க. ஐசோபைலேட்டர் லீஃப்லாம் மோனோகாட் லீஃப் தானே, அப்ப கிராஸஸ் எக்ஸாம்பிள் தானே, ரைட்டா? அப்ப கிராஸஸ்ல இருக்கும். எங்க இருக்கும்? அடாக்சியல் சைடுல, அதாவது அப்பர் எபிடர்மஸ்ல இருக்கும். அண்ட் இது எப்படி இருக்கும்? லார்ஜ் எம்டி கலர்லெஸ். ஓகே, எப்படி? லார்ஜ் எம்டி அண்ட் கலர்லெஸ். ஓகேவா? ரைட்டு. ஓகே, லார்ஜ் எம்டி கலர்லெஸ். இதோட வேலை என்ன? ட்ரவுட் அப்போ இன்வர்ட் கர்லிங், லீஃபோட இன்வர்ட் கர்லிங் இது வந்து காஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ bulliform cells மறந்துடாதீங்க. ஓகே, எஸ், வெரி குட் ஷாஃபா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அப்போ நான் நெக்ஸ்ட் போகிறேன். Cyanobacteria. Cyanobacteria which is also known as cyanobacteria என்ன சொல்லலாம்? blue green algae ன்னு சொல்லலாம். ஏன்னா அதுல யார் இருக்கா? it is having the chlorophyll A. அப்ப chlorophyll A இருந்தாங்க என்ன கலர் கொடுக்கும்? blue to green கலர் கொடுக்கும்ல, அதனால தான் cyanobacteria என்ன சொல்றோம்? blue green algae ன்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ இங்க எது? ஓகே, அப்போ இங்க எது கரெக்ட்னு பாப்போம். So first option are filamentous heterotrophic bacteria சொல்றாங்க. And second option they lack the chlorophyll pigment A, நானே ஒன்னு சொல்லிட்டேன். And third option they will show the photosynthesis. And fourth option they have the membrane bound cell organelles இருக்கும். ஓகேவா? So cyanobacteria is a prokaryotic cell. Yes, very good Shafa. Blue green algae, very good. நிவி எம்பி பாட்ரி எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை நிவி எம்பி, இவ்வளோ நேரம் கரெக்டாக தானே ஆன்சர் பண்ணீங்க. தென் why are you worrying? ஓகேவா? நல்லா தான் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 1 or 2 மிஸ் ஆகும், திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். ஓகே, வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ த ஆன்சர் இஸ் என்ன? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு என்ன ஆன்சரு? ஸோ தே ஆர் ஹெட்ரோட்ராஃபிக்கா. குளோரோஃபில் ஏ இங்கே இருக்க போகுது. ஸோ ப்ளூ கிரீன் எதனால சொன்னோம்? குளோரோஃபில். ஓகே, எதனால சொன்னோம்? குளோரோஃபில் ஏ இருக்கனால. குளோரோஃபில் ஏ இருக்கனால நம்ம என்ன சொன்னோம்? ப்ளூ கிரீன் சொன்னோம். அப்போ குளோரோஃபில் இருந்தால் அதை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, ஹைட்ரோடாம் சொல்லக்கூடாது. ஓகே, they lack இல்லை, they will have the chlorophyll A. இது wrong. Yes, they can show the photosynthesis. Okay, yes, they can show because they having the chlorophyll A. And membrane bound organelle இங்க இருக்குமா? So இது ஒரு prokaryote students. Okay, it is a prokaryote. Okay, it is a prokaryote, அதாவது bacteria. அப்ப prokaryote இருந்தா இங்க membrane bound organelles இருக்குமா? membrane bound organelles absent. ஓகேவா? So இங்க இருக்காது. So அப்போ இங்க chlorophyll A இருக்கனால நம்ம என்ன சொல்லலாம்? Yes, they are autotrophs. Correct. அப்போ autotrophs தான் என்ன பண்ணலாம்? They can show the photosynthesis இல்லையா? Yes. Okay. So Xylem சொல்ல மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. Don't worry. Okay. I am here to help you students. ஓகேவா? So அப்போ here the answer is option number 3. Okay, நான் இங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணல, ஒரு கொஸ்டினுக்கு பின்னாடி இருக்க எல்லா கான்செப்டும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்படி இதை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்? ஓவரால் ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்கும்போது ஒரு சாப்டரோட அங்கே இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்டைரக்டா, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். ஸோ மெச்சுரேஷன் ஃபேஸ் ஆஃப் த க்ரோத். ஓகேவா? ஸோ நமக்கு நீட் எக்ஸாம்ல கேட்டாங்க இந்த இதுல இருந்து ஃபேஸ் ஆஃப் க்ரோத்ல இருந்து. ஓகேவா? ஸோ மெச்சுரேஷன் ஃபேஸ் ஆஃப் த க்ரோத் இஸ் கேரக்டரைஸ்டு பை நீட் 2026ல இதில் வச்சு கொஞ்சம் கேட்டதான் அது. கொஞ்சம் பாருங்க. சொல்லுங்க பாப்போம். Maturation phase the cell shows the protoplasmic modification. Second option, cells will elongate and they will show the vacuolation, and they will be having the large conspicuous nucleus and vasculated cytoplasm. Okay, then fourth, presence of actively dividing cells. So the answer என்ன? அவங்க எதை பத்தி கேக்குறாங்க? They were talking about the maturation phase students. கொஞ்சம் யோசிங்க. maturation phase கொஞ்சம் நானே சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பாருங்க, 3 ஃபேஸ் இருக்கு. ஓகே, என்னது? மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ், தென் எலாங்கேஷன் ஃபேஸ், மெச்சுரேஷன் ஃபேஸ். ரைட்டா? மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்ல இருக்க செல்ஸ்லாம் குட்டி குட்டியா இருப்பான். ஓகே, எப்படி குட்டி குட்டியா இருக்கும்? பட் தே வில் பி ஹேவிங் த லார்ஜ், ஓகேவா, கான்ஸ்பிகஸ் நியூக்ளியை இருக்கும். ஓகேவா? எங்க? மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்ல. ஓகே, லார்ஜ் கான்ஸ்பிகஸ் நியூக்ளியஸ் இருக்கும், டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும். அங்க பிரைமரி செல் வால் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் செகண்டரி வால் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டிவைட் ஆக முடியாது. ஸோ அதனால பிரைமரி செல் வால் மட்டும் தான் இருக்கும். அண்ட் தே வில் பி ஹேவிங் த அபண்டன்ட் பிளாஸ்மோடெஸ்மெட்டல் கனெக்ஷன் இருக்கும். ஓகே, அப்போ அவங்க கீப் ஆன் டிவைடிங். ரைட்டா?
இப்போ presence of actively dividing cells அப்போ இங்கே தான் சொல்லணும் நம்ம மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் தான் நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ இதுவும் வராது இதுவும் வராது, ரைட்? தென் மூவிங் டு த எலாங்கேஷன் ஃபேஸ். எலாங்கேஷனால ஏன்னா செல் வந்து பெருசாக போகுது, ஓகே, என்லார்ஜ் ஆகுது, எலாங்கேட் ஆகுது, ஓகே, ரைட்? தென் இங்கே தான் வேக்யூல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நம்ம முன்னாடி சொன்ன அந்த மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸில் இங்கே நான் ஏதாவது வேக்யூல் பற்றி சொன்னால் இது தப்பு, ஓகேவா? வேக்யூலே இருக்காது இங்கே மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸில். நம்மளோட எலாங்கேஷன் ஃபேஸ் தான் வேக்யூல் ஃபார்ம் ஆகும். அப்போ செல் எலாங்கேஷன் அண்ட் வேக்யூலேஷன் இதெல்லாம் எதை பற்றி பேசுது? elongation phase பத்தி பேசுது. and last are moving to the maturation phase. அப்ப maturation phase செல் வந்து maximum size அட்டெண்ட் பண்ணுமா? further அதுக்கு மேல grow ஆகாது, maximum size அட்டெண்ட் பண்ணிட்டு they'll be undergoing some protoplasmic modification. அப்ப இது ஆன்சர் first option. ஓகேவா? first option. புரிஞ்சதா? ஓகேவா? so இது வந்து என்னது? elongation. one second students. இது elongation, ஓகேவா? இதெல்லாம் என்னது? மெரிஸ்டமேட்டிக். ஓகேவா? இதெல்லாம் மெரிஸ்டமேட்டிக். ஸோ இது ஒன்று மட்டும் தான் நம்மளோட மெச்சுரேஷன் ஃபேஸ். ஸோ நான் இப்போ சொன்னது மட்டும் போதும், ஓகேவா? ஸோ தேஜஸ் பிடிஎஃப் தாங்க. எஸ், நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நான் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் போடுறேன், ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே உங்களுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால் டோன்ட் வரி, ஓகே, ரைட்டா? ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஸோ பாருங்க, வேர் டஸ் டார்க் ரியாக்ஷன் நடக்கும்? எங்கே டார்க் ரியாக்ஷன்? சிம்பிளான கொஸ்டின். எங்கே டார்க் ரியாக்ஷன் நடக்க போகுது? நம்ம ஃபோட்டோஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம், லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன். ஸோ லைட்டை டிபெண்ட் பண்ணி நடக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்ல போகிறோம்? லைட் ரியாக்ஷன், ஓகேவா? ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி நடக்கிறதெல்லாம் என்ன சொல்ல போகிறோம்? டார்க் ரியாக்ஷன் சொல்ல போகிறோம். அந்த டார்க் ரியாக்ஷன் எங்கே நடக்கும்? ஓகே, ஸோ வேர் இட் இஸ் கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ்? Where it is going to take place? Where the dark reaction is going to take place? பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கெல்லாம் டைமே எடுக்கக்கூடாது. ஸோ பசங்களா, நம்ம பயாலஜியை நீட் எக்ஸாமில் நீங்கள் ட்ரை டு சால்வ் இட் அண்டர் 50 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நான் இங்கே உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், ஓகேவா? ரைட்டா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பயாலஜியை சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் உங்களோட கோர் ஏரியாஸ்லாம் உங்களுக்கே தெரியும்ல, இங்கெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு கிளான்ஸாவது பார்த்துட்டு போங்க. முழுசா எதையுமே விட்டுட்டு போக வேண்டாம், ஓகேவா? பிகாஸ் அது நம்ம நேரம்னு பார்த்து அதில் ஒரு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன ஆயிரும்? ரொம்ப கஷ்டமாகும்ல. எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் ஆப்ஷன் இட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் இன் த ஸ்ட்ரோமா. ஸோ அதனால ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அப்படியே சாப்டரே விடாதீங்க, அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் எங்கேயே அங்கங்கே விட்டுட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. பட் ஒரு முழு சாப்டர் விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? டார்க் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்ட்ரோமா, ஓகேவா? உள்ள ஃப்ளூயிட் இருக்குல்லையே, அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ரோமா. Okay, fine students, okay? Yes, very good. Okay, next question போறோம். Okay, so how many of the following, okay, how many of the given plants will have the pair of leaves? என்ன சொல்றாங்க? pair of leaves வந்து arise ஆகுமா ஒரு நோடுல, okay? and இந்த leaves எப்படி இருக்கும்? they will be opposite to each other. the leaves எப்படி இருப்பாங்க? opposite to each other. அப்ப இங்க யார பத்தி பேசுறாங்க? ஒரு நோட்ல இருந்து ரெண்டு லீஃப் arise ஆகும். அப்ப which is known as opposite phyllotaxy. என்னது? opposite phyllotaxy, ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஆப்போசிட் phyllotaxyக்கு எக்ஸாம்பிள் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸ்ரேயாஸ் சார், ஆர் யூ ஃப்ரம் சென்னை? ஓகே, நான் இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஆர் யூ ஃப்ரம் சென்னை? நோ. எஸ் டாக்டர் ஷாஃபா, ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ யாரெல்லாம் ஆப்போசிட் phyllotaxy காட்டுறாங்க? பட்டு நான் ஃபோர்த் ஆப்ஷனா ஆப்போசிட் phyllotaxyக்கு? எஸ், கோவா. அப்போ இன்னொன்று யார் சொல்லுவா? ஸோ Calotropis அண்ட் கோவா, தீஸ் டூ ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்போசிட் phyllotaxy. அப்போ 1 2, ஓகே? ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 2. அப்போ மிச்சவங்களாம் எங்கே போவாங்க? வாட் அபவுட் த அதர்ஸ்? இப்போ பார்த்துக்கலாமா? இந்த சன்ஃப்ளவர், ஓகேவா? அண்ட் சைனா ரோஸ் and mustard, okay? உங்களாம் என்னது? alternate, okay? அதெல்லாம் என்னது? alternate. and ஒண்ணே இன்னொருக்கு யார் அது? alstonia என்ன காட்டுது? it will shows the hold phyllotaxy,
ஓகே இது என்ன காட்ட போகுது ஹோல்டு ஃபில்லோடாக்சி ஓகேவா ஸோ உங்களுக்காக இந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ லாஸ்ட் அந்த பிடிஎஃப் ஒரு கிளான்ஸ் கூட விட்டுட்டு போங்க ஏன்னா எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி எழுதி வைக்கிறேன் ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ பீப்புள் ஓகே சரியா ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் நம்பர் 4 தட் இஸ் ஒன்லி 2 நெக்ஸ்ட் போலாம் zygote does not undergo reduction division ஓகேவா immediately and they will produce a multicellular body ஓகேவா எங்க வந்து zygote வந்து என்ன பண்ணாதான் சார் பயாலஜி எதுவும் எடுத்தாலே தூக்கம் வருதா ஓகே இருங்க வரேன் ஸோ zygote does not undergo reduction division எங்க வந்து zygote reduction division போக ஓகே பயாலஜி எடுத்தா தூக்கம் வருதுன்னா ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம்னா நீங்கள் கொஷின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஸோ ஏன்னா பயாலஜி நம்ம ஃபுல்லாக கண்டென்ட் பார்த்தாலும் நமக்கு ஒரு மாதிரி எப்படி இதாகும் ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கன்னா கொஷின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க கொஷின் சால்வ் பண்ணீங்கன்னா ஓகே நான் இந்த கொஷின் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு போது நீங்கள் ரிட்டன் அந்த பாயிண்ட் எடுக்கும்போது தான் தெரியும் அப்போ தான் இப்படி ஒரு பாயிண்டே நமக்கு புக்கில் இருக்குன்னே தெரியும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பயாலஜி படிக்கும்போது கொஞ்சம் தூக்கம் வருது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா எம்சிக்யூஸ் தான் பெஸ்ட்டு எஸ் ஷாஃபா சொல்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி எம்சிக்யூ பண்ணுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின் தெரியாத போதே என்ன நமக்கு கொஞ்சம் குட்டி ஃபியர் வரும் ஓகேவா ஸோ அப்போ வைக்கும்போது நமக்கு தூக்கமே வராது இருக்க தூக்கம் கூட போயிடும் ஓகே ஸோ அப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள் தட் இஸ் த பெஸ்ட் வே ஓகே ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன எஸ் உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஓரளவுக்கு ஓகே பயாலஜி எனக்கு தெரியும் அப்படின்னா சாப்டர் வைஸ் போகிறத விட ஃபுல்லாக போங்க இல்லை எனக்கு ஒரு சாப்டரில் ஒரு சில சாப்டர் வீக்காக இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரியான சாப்டருக்கு கொஞ்சம் சாப்டர் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேவா இதுக்கு ஆன்சர் என்ன எஸ் நம்மளோட மார்க்கன்ஷியா அண்ட் ஃபியூனரி ஆப்ஷன் நம்பர் 1 ஓகேவா இங்கே பாருங்க இது எல்லாமே ஆல்கேஸ் கிளமோடோமோனஸ் சர்காசம் கிரெசிலேரியா வால்வாக்ஸ் ஃபிலோத்ரிக்ஸ் பைரோகர் இதெல்லாமே என்னது தீஸ் ஆல் ஆர் ஆல்கே இதெல்லாம் யாரு ஆல்கே ஓகே இன் கேஸ் ஆஃப் ஆல்கே zygote will undergo reduction division ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஸோ இங்கே ஆல்கே இல்லாத யாருன்னா நம்மளோட இந்த பிரையோஃபைட்ஸ் மட்டும்தான் ஓகேவா ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்ன மார்க்கன்ஷியா அண்ட் ஃபியூனேரியா மார்க்கன்ஷியா எங்கே வரும் லிவர்வேர்ட்ஸில் ஃபியூனேரியா எங்கே வரும் மாசஸில் வரும் ஓகே ஸோ தென் ஆமாம் சார் டிப்ரெஷன்லாம் போகக்கூடாது ஓகேவா நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது ஃபீல் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை ஓகேவா ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது ரைட் ஸோ இப்போ இங்கே ஆன்சர் என்னது ஆப்ஷன் நம்பர் 1 ஸோ ஐம் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் which of the following okay which of the given is common in photosynthesis for tomato and sugarcane tomato ku sugarcane ku common tomato enna plant it is a C3 plant sugarcane enna C4 plant உங்க ரெண்டு பேருக்கும் எது காமன் அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டு பேருக்கும் எது காமன் சொல்லுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டமா பிரைமரி CO2 அக்செப்டர் ஸோ இன் கேஸ் ஆஃப் C3ல பிரைமரி CO2 அக்செப்டர் C3ல பிரைமரி CO2 அக்செப்டர் யாரு RUBP ஓகேவா வேற C4ல பிரைமரி CO2 அக்செப்டர் யாரு பெப் இது ரெண்டுமே சேமா ஸோ CO2 அக்செப்டர் இன் கேஸ் ஆஃப் யாரு C3ல யாருன்னா நம்மளோட RUBP ஓகே RUBP இட் இஸ் a 5 carbon compound ஓகே இட்ஸ் a 5 carbon compound so whereas in case of C4ல நமக்கு யாருன்னா we are having the pepல எவ்வளோ கார்பன் இருக்கும் pep will be having the 3 carbon ஓகேவா ரைட் ஸோ இப்போ இது ரெண்டும் சேமா ஸோ இது ரெண்டும் சேமே கிடையாது ஸோ இப்போ இது ராங் டைப் ஆஃப் பிரைமரி கார்பாக்சிலேட்டிங் என்சைம் ஓகேவா ஸோ பிரைமரி கார்பாக்சிலேட்டிங் என்சைம் இன் கேஸ் ஆஃப் C3ல யாருன்னா ருபிஸ்கோ வேற C4ல யாருன்னா பெப் கேஸ் ஸோ அதுவும் வராது ஓகே நெக்ஸ்ட் okay nanda sajan okay bye nanda sajan 5 okay the answer என்ன total number of ATP consumed okay in case of C3ல எனக்கு ஒரு CO2 fix பண்றதுக்கு 3 ATP வேணும் இங்க C3ல whereas in case of C4ல எனக்கு 5 ATP வேணும் அதுவும் சேமா இருக்கா no ரெண்டிலுமே என்ன எவ்வளவு யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டிலுமே ரெண்டு NADPH தான் யூஸ் பண்ணுவோம் சோ அதுதான் காமன் so total number of NADPH used ஓகேவா the answer is option number 4 okay va yes very good Priyadarshini okay the answer is option number 4
Okay, so இப்போ இந்த கொஸ்டின்லயே பாருங்க யார பிரைமரி CO2 acceptor and நீங்க first stable product கூட இல்ல நம்ம கொஸ்டின் கேட்கலாம். Who's the first stable product in case of C3 cycle? C3 cycle first stable product யாருன்னா it is a 3 carbon compound 3 phosphoglyceric acid, whereas C4 ல first stable product யாருன்னா நம்மளோட 4 carbon compound oxaloacetic acid. So இதுக்குமே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் C3 க்கும் C4 க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா, அதை பார்த்தாலே போதும் எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ரைட்டா? So the answer is option number 4. Yes. Now next question போறேன். Very good Shafa, Nivi MP. Okay, Azad Ali Khan, Priyadarshini. Okay va? So next question போறேன். So the bacterial envelope consists of 3 layer. Okay, பாருங்க bacterial envelope consists of 3 layer இருக்கு. Then which layer is structurally similar? Okay, which layer is structurally similar to that of eukaryote? Okay, எந்த layer வந்து structurally similar to that of eukaryote? சொல்லுங்க பாப்போம் எந்த லேயர்? சொல்லுங்க. So first bacterial envelope பத்தி நமக்கு தெரியும். ஓகேவா? So this is a cell wall. Okay, இது என்னது? Cell wall. ஓகேவா, இது என்னது? Cell wall. Fine. Then இதுக்கு வெளியே நமக்கு என்ன இருக்குன்னா, இதுக்கு வெளியே will be having the outermost layer, that is glycocalyx. Okay, இதுக்கு வெளியே என்ன இருக்கும்? Glycocalyx இருக்கும். Okay, வெளியே இருக்கிறது என்னது? Glycocalyx. Then இதுக்கு உள்ள inner to the cell wall. Inner to the cell wall நமக்கு யார் இருப்பா? Inner to the cell wall will be having the plasma membrane. ஓகேவா, இதுக்குள்ள என்ன இருக்குது? Plasma membrane. So simple PM னு நான் எழுதுறேன், plasma membrane. Okay, இந்த மூணு லேயர் சேர்ந்து தான் ஃபார்ம் பண்ண போது bacterial cell envelope ஃபார்ம் பண்ணும். இதுல எந்த லேயர் வந்து structurally similar to என்ன கேக்குறாங்க? Structurally similar to the eukaryote. Answer என்ன? Yes, very good Nivi, super. That is the innermost layer, that is the plasma membrane. யாரு? Innermost layer. NCERT ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? So innermost layer of நம்மோட bacterial envelope, that is plasma membrane, which is structurally similar to the eukaryote. ஓகேவா? So பாத்துக்கோங்க. So இது NCERT ல இருக்கு. ஓகேவா, plasma membrane ல பாருங்க. ஓகேவா? So this plasma membrane வந்து structurally similar to the eukaryote and prokaryote ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி? Structurally, note the word only structurally. ஓகேவா? So the answer is option number 2. Okay, the answer is option number 2. Yes, very good, option number 2. சொல்லிருக்கீங்க Priyadarshini and Asad Ali Khan, Nivi, very good. So potato spindle tuber disease. Potato spindle tuber disease is caused by whom? Okay va? யாரு potato spindle tuber disease cause பண்றா? Okay va? So first option என்ன கொடுத்திருக்காங்க? Virus. Second option viroids. Third option prions. And fourth option is virusoids. Yes, very good Asad Ali Khan. Fluid mosaic model. So first time correct answer in botany. இதே மாதிரி தான் நிவி வந்துரும். ஓகே, பிரியான்சா, potato spindle tuber disease என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இது NCERT ல இருக்குது. It is caused by viroids. Okay, it's caused by viroids. Okay, so viroids ல என்ன இருக்கா? It will not have the protein code. இங்க infectious யானா genetic material தான். Okay, RNA இருக்கும், free RNA இருக்கும், and it will be having the low molecular weight. இந்த மூணு பாயிண்ட் தான் நீங்க viroids ஞாபகம் வைக்கணும். ஓகேவா? ஸோ வைரஸ்க்கு என்ன இருக்காது? ப்ரோட்டீன் கோட் இருக்காது. ஸோ இங்கே ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இருக்கும். ஓகே, தட் டூ அது RNA தான் இருக்கும். அந்த RNA வந்து லோ மாலிகுலர் வெயிட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ potato spindle tuber வைராய்ட் டிசீஸ்னு படிச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் அ வைராய்ட் டிசீஸ். ப்ரையான்ஸ் வந்து என்ன? இட்ஸ் அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன் இல்லையா? ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு பயாலஜி கிளாசிஃபிகேஷன் நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த வைரஸ், வைராய்ட்ஸ், ப்ரையான்ஸ் அண்ட் லைகன்ஸ் இருக்கும். சரியா? இந்த ஏரியாவில் நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ப்ரையான்ஸ் என்ன காஸ் பண்ணும்? நியூராலஜிக்கல் டிசார்டர். ஓகேவா? க்ரூட்ஸ்ஃபெல் ஜாக்கோப் டிசீஸ், மேட் கவ் டிசீஸ். ஓகேவா? ரைட் இல்லை? ஸோ அதுதான் ப்ரையான்ஸ் காஸ் பண்ணும். இங்கே ஸ்பிண்டில் டியூபர் வைராய்ட் டிசீஸ் இது. ஓகே, சரியா? அப்படிலாம் இல்லை நிவி, வந்துடலாம். ஓகேவா? டோன்ட் வரி. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் இன் கேஸ் ஆஃப் C4 பாத்வே. C4 பாத்வேல யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட்?
எல்லாரும் ஒரே தப்பு பண்ணிருக்கீங்க. எஸ் எஸ் எஸ், ஒற்றுமையா இருக்கீங்க. வெரி குட். ரைட்டா? ஆன்சர் பண்ணுங்க. So first stable product in case of C4 cycle, யாரு first stable product? சம, அவ்வளவுதான். வெரி குட். ஓகேவா? OAA. ஓகேவா? இது என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகேவா? C4 சைக்கிள். இதில் எவ்வளோ கார்பன் இருந்தது? இட் இஸ் ஹேவிங் த 4 கார்பன். அதனால என்ன சொன்னேன்? C4 பார்த்தே நம்ம சொல்கிறோம். பாஸ்போனல் பைருவேட். ஓகே, இது என்னது? C4 சைக்கிளில். ஓகேவா? இது என்னது? திரும்பவும் சொல்கிறேன். C4 சைக்கிளில் இட் இஸ் அ பிரைமரி CO2 அக்செப்டர். என்னது? பிரைமரி CO2 அக்செப்டர். ஓகே, என்னது? இட் இஸ் a primary CO2 acceptor. யாரு? பெப். இந்த பெப்ல எவ்வளோ இருக்கு? இட் இஸ் ஹேவிங் 3 கார்பன். இந்த 3 கார்பன்ல இன்னொரு கார்பன் ஆட் ஆனா என்ன ஆகும்? இந்த 4ஆ மாறும். ஓகேவா? அப்போ அக்செப்டர் யாரு? பெப். ஸ்டேபிள் ப்ராடக்ட் யாரு? OAA. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த REBP இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். இது என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகே, சாரி, இட் இஸ் அ பிரைமரி CO2 அக்செப்டர். இது என்னது? இட் இஸ் அ பிரைமரி CO2 அக்செப்டர். எங்க? கேஸ் ஆஃப் C3ல. ஓகே, எங்க? C3ல மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ கன்ஃபியூஷன் இருக்காது நம்புறேன். ஓகேவா? ரைட்டா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். பாருங்க, proteinaceous small disc shaped structure, okay, present at the surface of the centromere of chromosomes. ஓகேவா? ஸோ லெட் அஸ் கன்சிடர், இதுதான் நமக்கு சென்ட்ரோமியர் இருக்கு. ஓகேவா? இது ஒரு குரோமாட்டிட் அண்ட் இது இன்னொரு குரோமாட்டிட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்ட்ரோமியருக்கு சைடில் என்ன இருக்குன்னா, ஸோ ஒரு டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸ்மால் டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் இங்கே அட்டாச் ஆயிருக்கு. அவன் தான் யாருன்னு கேட்குறாங்க. ஹூஸ் தட்? Yes, very good. Option number 3. ஓகேவா? கைனட்டோகோர். எஸ், கைனட்டோகோர். இது நமக்கு இதை நம்ம செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல கூட கேட்பாங்க. ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வில் பி அட்டாச்சிங் டு த கைனட்டோகோர் எந்த ஃபேஸில். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா, ஸோ பாருங்க, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இந்த கைனட்டோகோரில் அட்டாச் ஆகும். எந்த ஃபேஸில் அப்படின்னு கேட்டால் மெட்டாஃபேஸ். ஓகேவா? இதுலேயே 2 கொஸ்டின் இருக்கு. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீட்ல ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க. சரியா? இந்த பாயிண்ட் முக்கியம். எந்த ஃபேஸ் அப்போ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து கைனட்டோகோரில் அட்டாச் ஆகும் அப்படின்னு. எஸ், எந்த பிளேஸ்ன்னு கேட்பாங்க, இல்லைன்னா எந்த ஸ்டேஜ்னு கூட கேட்பாங்க. கரெக்ட். ஹாய் யஷிகா, வெரி குட். ஹாய். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஸோ பாருங்க, ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா எந்த ஃபேமிலியோடது ஃபர்ஸ்ட் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த ஃபேமிலிக்கு கீழே வர எக்ஸாம்பிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹாய் யஷிகா, ஹாய். ஹாய் பாண்டிப்பிரியன், வெஸ் கரெக்ட் ஆன்சர் பண்ணிக்கங்க. வெரி குட். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இது டயக்ராம் கிளியராக தெரியுதா? ஃப்ளோரல் ஃபார்முலா தெரியுதா? நான் சொல்ல வரப்போ சார் சொல்றாங்க. ஓகே, வெரி குட் ஷாஃபா. அப்படிதான் இருக்கணும். அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹாய் குட்டி தமிழ், கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. வெரி குட். ஓகேவா? அந்த ஃப்ளோர் ஃபார்ம்லாம் தெரியுதுல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இது ஒரு ஜைகோமார்பிக் ஃப்ளார்னு சொல்றாங்க. ஓகே, அதான் பர்சன்டேஜ். அண்ட் ஹியர் த ஃப்ளார் இஸ் பைசெக்சுவல் அண்ட் செப்பல்ஸ் 5 இருக்கு. ஆல் த 5 ஆர் ஃபியூஸ்ட். ஓகே, 5 இருக்கு, ஆல் த 5 ஆர் ஃபியூஸ்ட். அண்ட் நமக்கு பெட்டல்ஸ் பாருங்க 1 + 2 + 2 அரேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இந்த செப்பல்ஸ் என்ன ஷோ பண்ணுது? ஷோயிங் த வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன். முன்னாடியே பார்த்தோம்ல பாப்புலேஷன் கோரலா, வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன். ஓகேவா? தென் ஸ்டேமன்ஸ் பாருங்க 9 + 1. 9 + 1 அதை நம்ம என்ன சொல்லலாம்? 2 பண்டலா இருக்கு. டைஅடல்ஃபஸ். ஓகே, எப்படி இருக்கு? டைஅடல்ஃபஸா இருக்கு. ஸோ அப்போ இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். என்னது? ஃபேமிலி ஃபெபேசியே. வெரி குட். இது என்னது? ஃபேமிலி ஃபெபேசியோடது. ஓகே, அப்போ ஃபேமிலி ஃபெபேசியே கீழே யார் வரும்? பெட்டூனியா, ஸ்வீட் பீ, டுலிப் அண்ட் பிரசிகா. ஓகேவா?
எஸ் எஸ் ஃபேமிலி ஃபேபேசிக்கில் வருது, நமக்கு இங்கே பி கொடுக்கல, அது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்வீட் பி கொடுத்துருக்காங்க. எஸ் இது கரெக்ட். ஓகே, பெட்டூனியா சோல்னிசிக்கில் வரும், டூலிப் வந்து லிலியேசிக்கில் விடும், பிரசிகா வந்து எங்கே வரும், பிரசிகேசி ஆர் cruciferous சொல்லலாம் அங்கே வரும். ஸோ அப்போ here the answer is option number 2. Super students. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ஸோ மொட்டைல் பாக்டீரியா ஆர் ஏபிள் டு மூவ். மொட்டைல்லாம் என்னது, அவங்களால மூவ் பண்ண முடியும்ல. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் மூவிங். எதை வச்சு மூவ் பண்ணுறாங்க? மொட்டைல் பாக்டீரியா ஆர் ஏபிள் டு மூவ். எஸ் வெரி குட் ஆசாத் அலிகான். லூப்பிங். எஸ் லூப்பிங். ஸ்வீட் பி. ஸ்வீட் பியோட சயின்டிஃபிக் நேம் தான் லூப்பிங். அருண் ஹாய் 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 அருண். ஆன்சர் சி. எஸ் கண்ணை மூட்டு சொல்லலாம், ஃப்ளஜெல்லா. ஓகேவா? வாட் அபவுட் த ஃபிலை அண்ட் ஃபிம்ப்ரியே? ஓகே, இதில் என்சிஆர்டில் ஒரே வேர்டு அப்படியே, ஃபிலை அண்ட் ஃபிம்ப்ரியே தே டஸ் நாட் ஹேவ் நோ ரோல் இன் மோட்டிலிட்டி. நோ ரோல் இன் மோட்டிலிட்டி. ஓகேவா? ஸோ ஃபிம்ப்ரியை பார்த்தோம், அட்டாச்மெண்ட் டு த ஹோஸ்ட் டிஷ்யூ இல்லைனா ராக்ஸ் இன் த ஸ்ட்ரீம்ஸ். பிள்ளை வந்து என்னன்னா நம்மளோட பிளாஸ்மிட் டிரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதாவது பாக்டீரியல் கான்ஜுகேஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரு? பிள்ளை. ஓகேவா? ஸோ அப்போ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ஓகே, இங்கே பாக்டீரியான்னு சொன்னதுனால சிலியா இஸ் ஓன்ட் பிரசன்ட் இன் த பாக்டீரியா. சிலியா வந்து யூகேரியாட்டிக் செல்ல தான் பிரசன்ட் இருக்கும், பாக்டீரியா இட் இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ இதை வச்சு நம்ம அழகாக எலிமினேட் பண்ணலாம். எஸ் வெரி குட் அருண், சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ஸோ அமினோ ஆசிட்ஸ் கேன் என்டர் இன்டு த ரெஸ்பிரேட்டரி பாத்வே. அமினோ ஆசிட்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி பாத்வேக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. யாரா கன்வெர்ட் ஆகி என்டர் ஆகிறாங்க? ஆஃப்டர் பீயிங் கன்வெர்ட் இன்டு வாட்? ஃபர்ஸ்ட் புரோட்டீன் என்னவா மாறும்? அமினோ ஆசிடா மாறும். தென் அமினோ ஆசிட் வந்து யாரா மாறி நம்மளோட ரெஸ்பிரேட்டரி பாத்வேக்குள்ளே என்டர். First protease, second option pyruvic acid, third option glycerol, fourth option peptones. Very good Ashika, very good very good very good very good Dr. Nivi MP, very good Azad Alikan. Okay, pyruvic acid மாறி தான் என்ன ஆகும், it will be enter into the respiratory pathway. அதே மாதிரி தான். எஸ் வெரி குட் ஷாபா, பிரியதர்ஷினி, பாண்டி பிரியன், சூப்பர் 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 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது பியூர் ஃபேட்டாக இருக்கட்டும், பியூர் ப்ரோட்டீனாக இருக்கட்டும், டேரெக்டாக ரெஸ்பிரேட்டரி பாத்வேக்குள்ளே என்டர் ஆக முடியாது. ஓகேவா? லாஸ்ட்டில் ரெஸ்பிரேட்டரி கொஷன் அப்புறம் கொடுத்துருப்பாங்க, இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது பியூர் ஃபேட்டோ பியூர் ப்ரோட்டீனோ நேராக என்டர் ஆக முடியாது. ஓகேவா? ஏன்னா அவங்க இப்போ ப்ரோட்டீனாக இருந்தால் இந்த மாதிரி அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகணும், வேற ஃபேட்டாக இருந்தால் ஃபேட்டி ஆசிடாவோ நம்மளோட வேற என்னது நம்மளோட கிளிசரால் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு என்ன ஆகணும், தே கேன் என்டர். ஓகேவா? டேரெக்டாக அவங்களால என்டர் ஆக முடியாது. ஓகே, Jessira, Jasmine, very good very good very good. Okay, now next question for it. So the group of fungi which lack the sex organ. Okay, sex organ irukadu, but avanga enna பண்ணுவாங்க, they will show the sexual reproduction. Okay, அப்ப அவங்களா எந்த கிளாஸ்க்கு கீழ வருவாங்க? They will come under the class. In a class. What was the answer? Answer பண்ணுங்க பாப்போம். ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, லைக் ஓகே கரெக்ட் ஷாஃபா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. ஓகேவா? ரைட் ஆன்சர் 2வா? செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இருக்காது, பட் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்கும். எஸ் வெரி குட் அருண். ஓகேவா? பெசிரியோமைசிட்டிஸ். ஓகே, பெசிரியோமைசிட்டிஸ் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்காது, பட் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஸோ லெட் அஸ் கன்சிடர் இது ஒரு ஹைஃபே. ஓகேவா? ஸோ இது ஒரு ஹைஃபை. ஓகே ரைட். ஸோ அப்போது இது இன்னொரு ஹைஃபை. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஹைஃபை என்ன ஆகும்னா, இங்கே நமக்கு பிளாஸ்மோகேமி நடக்கும். ஸோ உங்கள் ரெண்டு பேர் ஃபியூஸ் ஆவாங்க. அப்படி ஃபியூஸ் ஆகிட்டு எனக்கு என்ன கிடைக்குன்னா, ஸோ இது ஒரு ப்ரைமரி மைசீலியம், இது ஒரு ப்ரைமரி மைசீலியம். ரெண்டு ப்ரைமரியும் ஃபியூஸ் ஆகி எனக்கு என்ன கிடைக்குன்னா, வில் பி கெட்டிங் த செகண்டரி மைசீலியம். ஸோ பாருங்கள், ஒரு செல்லுக்குள்ளே என்ன இருக்க போது, ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், டைகாரியோஃபேஸ். ஓகே, இது என்னது, டைகாரியோஃபேஸ் செகண்டரி மைசீலியம். ஓகே, அப்போ தென் ஃபர்தராக அந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகிடும். அப்போ நமக்கு எல்லாம் நடக்குது. ஓகே, இப்போ செக்ஸ் ஆகனே இல்லாமல் எனக்கு எல்லாமே நடக்குது இல்லையா? ரைட். ஸோ அப்போ பெசிரியோமைசிட்டிஸ். டியூட்டரோமைசிட்டிஸில் இங்கே செக்ஸ் ஆகன்ஸும் இருக்காது, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்குது. எங்கே,
deuteromycetes. Okay, no sexual reproduction. Okay, sexual reproduction irukad, adanal adu imperfect fungi nam solluvom. Okay va, so idu rendu primary mycelium fuse ஆயி next secondary mycelium கிடைக்கும். Okay, right ah, next question போலாம். So choose a pair of organelles. Okay, they do not contain any nucleic acid. Okay, or do not contain any nucleic acid. Nucleic acid na either it may be DNA ஆ இருக்கலாம், RNA ஆ இருக்கலாம். அவங்க தான் இன்டைரக்ட்டா nucleic acid கொடுத்திருக்காங்க. நானே ஒரு ஹிண்ட்டும் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ரைட்டா ரைட்டா? சொல்லுங்க பாப்போம். ஓகே, ரெண்டு ஆர்கனல், ஓகே, ரெண்டு பேர்லயுமே என்ன இருக்காது, நியூக்ளிக் ஆசிட் இருக்காது. அதாவது நியூக்ளிக் ஆசிட்னும் போது நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, மேபி டிஎன்ஏவா கூட இருக்கட்டும், ஆர் ஆர்என்ஏவா கூட இருக்கட்டும், ரெண்டுமே இருக்காதுன்னு சொல்றேன். நானே ஹிண்ட் கொடுக்குறேன். எஸ், வெரி குட் யஷிகா, சூப்பர் 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 சூப்பர். ஓகேவா? ஸோ இங்கே பிளாஸ்டிட்னா என்னது, குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்லையும் மைட்டோகாண்ட்ரியா தே ஹேவிங் த ஓன் ஜெனடிக் மெட்டீரியல். அப்போ டிஎன்ஏ தான் ஆர்என்ஏ இருக்கும். ஸோ ரைபோசோம் என்ன இருக்குது, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸில். அப்போ அங்கே இருக்குது. ஓகே, குளோரோபிளாஸ்ட்லேயும் இருக்குது. தென் நீங்கள் நியூக்ளியஸில் இருக்குது, பட் வேக்யூலில் கிடையாது. பட் அவங்க என்ன கேட்குறாங்க, பேருன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தென் சென்ட்ரியோலி இருக்காது, தென் வேக்யூலி இருக்காது. ஸோ அப்போ வில் பி கோயிங் வித் ஆப்ஷன் நம்பர் 4. சூப்பர் ஸ்டூடெண்ட், சூப்பர். டாக்டர் ஷாஃபா, பிரியதர்ஷினி, ஜெரிஷ், ஜெசிரா, ஜாஸ்மின், குட்டி தமிழ். ஓகேவா? Centriole will present only in the animal cell. Yes, கண்டிப்பா அதுவும் கரெக்ட் தான். ஓகே, ரைட். தென் நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ முக்கியமான கான்செப்ட். ஸோ மார்ஃபாலஜின்னு வந்தால் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். மார்ஃபாலஜின்னு வந்தால் ஓகே, ஃபிலோடாக்சி, வீனேஷன், ஓகே, சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப், தென் பொசிஷன் ஆஃப் ஓவரி வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ். ஓகே, ஹைப்போகைனஸா, பெரிகைனஸா, எபிகைனஸான்னு பார்த்துக்கோங்க. தென் ஈஸ்டிவேஷன், லாஸ்ட் ஆஃப் ப்ளசன்டேஷன். இதில் இருக்கிறத அப்படியே அழகாக படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சிம்பிளாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கு போகலாம் நம்ம. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ வால்வேட் ஈஸ்டிவேஷன் எங்கே இருக்கும்? ஸோ வால்வேட் ஈஸ்டிவேஷன் என்ன, பெட்டல்ஸ் ஆர் செப்பல்ஸ் தே வில் பி டச்சிங் பட் தெர் இஸ் நோ ஓவர்லேப். ஓகேவா? டெஸ்ட் என்ன இருக்கும், ஓவர்லாப்பிங் இருக்கும். அண்ட் திஸ் ஓவர்லாப்பிங் இஸ் கோயிங் டு ஃபாலோ த பர்டிகுலர் டைரக்ஷன் ஆல்சோ. ரைட்டா? அந்த மாதிரி இருக்கும். ஃபைன். Then implication overlapping irukko, but it won't follow particular direction. And last of axillary. Okay, match pannalama, match பண்ணிட்டீங்களா? Valvate estivation, calotrophes, twisted estivation, China rose, imbricate estivation, yes, நேரா இருக்கு, cassia. Okay, then axillary estivation, bean. Okay, 4. Okay va? So appo 2 1 3 4, 2 1 3 4. Very good students. Option number 2. Very good, very good. Option number 2. Yes, 2 1 3 4 Asad Ali Khan. Very good, very good. Okay, so appo na next question போறேன். Okay, right? So முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம Xylemல ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நம்ம Xylem ஆப்ல போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு மாடியூலாவும் போகுது, மார்க்காவும் போகுது. ஓகே, Xylem ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், யூ கேன் சர்ச் Xylem Learning ஆப் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ Xylem Learning ஆப் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா வில் பி கெட்டிங் தட். ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம், Xylem Learning ஆப். ஸோ நம்மளோட ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அதாவது ப்ளீஸ் என்டர் யோர் மொபைல் நம்பர். உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸோ தென் மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி கெட்டிங் த ஓடிபி. ஓகே, ஒரு 6 டிஜிட் ஓடிபி உங்களுக்கு வரும். ரைட்டா? ஸோ இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸாக வரும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ஆன்லைன்னு சொல்லிட்டு ஓகே, ஆன்லைன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே, வாட் யூ ஹாவ் டு டூ, ஓகே, சும்மா என்ரோல்னு மட்டும் கொடுங்க. இட் இஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, RE-NEET டெஸ்ட் சீரிஸ். இட் இஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸா. ஓகே, ₹1 கூட நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் என்ரோல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்னு உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அது என்ரோல் ஆனதுக்கப்புறம் லெட் ஸ்டடி கொடுங்க. ஓகேவா? ஸோ அரசு கீழே பேட்ச்னு இருக்கும், பேட்சை கிளிக் பண்ணுங்கள். பேட்சை கிளிக் பண்ணி இங்கே ஃப்ரீயில் உங்களுக்கு இந்த இது அப்பியர் ஆகும். ஸோ லெட் ஸ்டடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
ஃபஸ்ட்டு கிளாஸஸ் வரும், தென் அதுலேயே பக்கத்தில் நீங்கள் டெஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே அப்போயிடும். ஸோ ஆல்ரெடி நமக்கு 2 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, மாடியூல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அதாவது பார்ட் சிலபஸ் மாதிரி முடிஞ்சது. ஓகே, இன்னைக்கு நமக்கு ஃபுல் மார்க் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு, கிரேட் இண்டியன் பேட்டில். ஓகேவா, 2 o'clock ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 180 கொஸ்டின்ஸ் 720 மார்க்ஸ் தான். ஓகேவா, இங்கே உங்களுக்கு இந்த பட்டன் இப்போ எனேபிள் ஆயிருக்கும். ஸோ ஸ்டார்ட்னு கொடுத்து நீங்கள் ஒரு கொஷினாக நீங்கள் எழுத ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மிஸ்டான இந்த மாடியூலோட போர்ஷனும் இங்கே நீங்கள் வியூ சிலபஸ் கொடுத்தா உங்களால் சிலபஸ் பார்க்க முடியும். ஓகேவா, அந்த சிலபஸ் பார்த்து நீங்கள் எழுதினாலும் சரி, ஓகே, இல்லைனாலும் நீங்கள் நேராக இந்த ஜிஏபி இட் இஸ் அ ஃபுல் மார்க். ஓகேவா, இதுதான் என்னது ஃபுல் மார்க் இது. ஓகேவா, ஃபுல் மார்க். ஓகே, ஜிஏபினா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ஃபுல் மார்க் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ரைட். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, எஸ் எல்லாமே இட் இஸ் அ ஃபுல் மார்க் தான். ஜிஏபி எல்லாம் ஃபுல் மார்க் அண்ட் மாடியூல் இருக்குல்லையா, இட் இஸ் அ பார்ட் சிலபஸ் தான். ஓகே, ஓகேவா. ஸோ இதில் எல்லாம் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இன்பிட்வீனில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு அதான் நான் திரும்ப அதை ஆட் பண்ணியிருக்கேன், இல்லைனா நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். ஓகே, ஸோ இப்போ ஜாயின் ஆனவங்களுக்குலாம் இதை புரிஞ்சதா இல்லை? ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகேன். ஸோ பாருங்கள், நம்மளோட Xylem Learning ஆப்பில் யூ கேன் சர்ச். ஓகே, ப்ளே ஸ்டோரில் Xylem Learning ஆப் பாருங்க. ஓகே, தென் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க, தென் ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் வந்து காட்டும் ஆன்லைனுக்கு கீழே. ஓகேவா, சும்மா கிளிக் என்ரோல்னு கொடுத்தா போதும், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்னு வரும். தென் அடுத்து நீங்கள் இந்த ஃப்ரீல கிளிக் பண்ண அந்த கோர்ஸ் இருக்கும், லெட் ஸ்டடி கொடுத்தீங்கன்னா ஓகே யூ கேன் சி ஆல் தீஸ் டெஸ்ட். ஓகேவா, ஸோ இன்னைக்கு இந்த கிரேட் இண்டியன் பேட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மார்க் டெஸ்ட் எல்லாம் மோஸ்ட்லி அட்டென்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இன் அடிஷன் டு திஸ், இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளும் எக்ஸ்ட்ரா மாடியூலும் மார்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ், ஆஃப்லைன் மார்க் எப்போ வேணால் எழுதலாம் சார், இதுவும் எப்போ வேணால் நீங்கள் எழுதலாம். ஸோ இது மிஸ் ஆயிடுச்சு, இது மிஸ் ஆனாலும் இதுவும் நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம். மிஸ்டு தான் கொடுத்துருங்க, பட் உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் எனேபிள் ஆயிருக்கு, யூ கேன் ரைட் நவ் ஆல்சோ. ஓகேவா, சிலபஸ் பாருங்கள், வேணா ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு, இல்லை ஆல்ரெடி எனக்கு சிலபஸ் தெரியும் சும்மா நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால யூ கேன் கோ த்ரூ இட். ஓகேவா, ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஓகேவா, ஸோ இந்த பிடிஎஃப், ஓகே இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் நான் இந்த வாட்ஸ்அப் கமெண்ட்டில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ யாரெல்லாம் வேணுமோ இந்த கியூஆர் கோடை இப்போ கூட ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்காக இந்த ஸ்லைட் நான் வைக்கிறேன். ஸோ யூ கேன் ஸ்கேன் திஸ் கியூஆர் கோட். ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கமெண்ட்டில் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா, ஓகேவா, ஏதாவது டவுட் இருக்கா? பழனியப்பன் ஓகே, எல்லாம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். யஷிகா ஓகே 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 ஃபைன். ஓகே, next question போலாம் students. So the next question is biosynthetic phase of photosynthesis. Okay, biosynthetic, what is mean by biosynthetic? Okay, so within the living organism நம்ம புதுசா ஏதோ synthesis பண்ண போறோம், அதான் நம்ம என்ன சொல்றோம் biosynthetic phase. Okay, அப்ப plantல ஏதோ புதுசா synthesis ஆக போகுது. ஓகேவா, of photosynthesis. Okay, right, of photosynthesis யாரு? ஓகே, biosynthetic phase னா நம்ம யாரை சொல்லுவோம்? ஓகே, ஆசாத் அலிகான் போட்டுடலாம். ஒன் லைன் பைட்டில் நம்ம சைமோஸ் ரெசிமோஸ் ஃபேமிலி பற்றி கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, மெயினாக ஃபேமிலி சொல்லேசை பற்றி நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா, ரைட். ஏன்னா ஃபேமிலி சொல்லேசை மட்டும் தான் நம்ம புது என்சிஆர்டியில் இருக்குது, பட் சிலபஸில் எல்லா ஃபேமிலிஸ் இருக்குது. ஓகேவா, நான் நியூ என்சிஆர்டியில் என்ன இருக்கோ அது மட்டும் உங்களுக்காக ஃபஸ்ட் நான் போட்டுறேன். ஓகே, ஸோ பயோசென்ட்ரிக் ஃபேஸ்னால் நம்ம யார் சொல்கிறோம்? ஹூஸ் அ பயோசென்ட்ரிக் ஃபேஸ்? நம்மளோட டார்க் ரியாக்ஷன். ஓகே, வேறு டார்க் ரியாக்ஷன் தான் பயோசிந்தட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த டார்க் ரியாக்ஷன் என்னோட ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஸோ 2 2 1 4 2 சொல்கிறீங்க. ஓகேவா, ஸோ பாருங்கள், இட் இன்வால்வ்ஸ் த யூஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச். எஸ், லைட் ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ண தானே டார்க் ரியாக்ஷன் யூஸ் பண்ண போகுது. லைட் ரியாக்ஷன் ஏடிபி என்ஏடிபிஹெச்சும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அதை இங்கே யூஸ் பண்ண போகுது. எஸ், யூஸ் பண்ணி ஃபுட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இட் வில் பி கண்டினியூஸ் ஃபார் த லாங் டைம். ஓகேவா, எப்போ லைட் இஸ் அன்அவைலபிள்.
லைட் ஓகே லைட் இல்லை அப்போ லைட் ரியாக்ஷன் நடக்காது, ஏடிபி என்ஏடிபிஎஸ் இருக்காது. அப்போ ஏடிபி என்ஏடிபிஎஸ் இல்லாமல் லாங் டைமுக்கு இது நடக்குமா, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு இது நடக்கும்னு வேணால் சொல்லலாம். லெட் அஸ் கன்சிடர் இப்போ லைட் இருக்குது. ஸோ லைட் ரியாக்ஷன் ஏடிபி எல்லாம் என்ஏடிபிஎஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அப்போ லைட் இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, லைட் இப்போ இல்லை. அப்போ டக்குன்னு டார்க் ரியாக்ஷன் நிற்குமான்னு கேட்டால் கிடையாது. அந்த லைட் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆன ஏடிபி என்ஏடிபிஎஸ் கொஞ்சம் வந்து டார்க் ரியாக்ஷனுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு இது நடக்கும். ஓகே, லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு இது நடக்கும். ஸோ தைலக்கால் நடக்குமா? நோ, இட் வில் டேக் பிளேஸ் இன் தி ஸ்ட்ரோமா இல்லையா? ஸோ இட் டிபெண்ட் ஆன் த லைட் ரியாக்ஷன். டைரக்ட்லியா லைட்டை டைரக்டாக டிபெண்ட் பண்ணிக்கா? நோ, இட் இஸ் indirectly depend on the light னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. that is it depend on the products of the light reaction like ATP and NADPS. so the answer is option number 1. QR code not valid னு வருதா? ஓகே, நான் டீமை உங்களுக்கு போட சொல்கிறேன். ஓகே பழனியப்பன், நான் உங்களுக்கு QR கோடை நான் உங்களுக்கு QR கோடுக்கு பதிலாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க்கை உங்களுக்கு கமெண்ட்டில் போட சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதில் போட்டுட்டு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இந்த லைவ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கமெண்ட் போடுங்க, நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளையாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்கை போடுறேன். ஓகே ரைட்டா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ த குரோமோசோம் வித் த சென்ட்ரோமர் அட் ஒன் எண்ட். ஓகேவா? சென்ட்ரோமர் என்ன ஆயிடுச்சு, ஒரு கார்னருக்கே வந்துருச்சான். ஓகே, ஸோ என்னது சென்ட்ரோமர் என்ன ஆயிடுச்சு, ஒரு கார்னருக்கே வந்துருச்சு. குரோமாட்டிட் இப்படி இருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், what we can call it as acrocentric, metacentric, submetacentric and telocentric. இதை நம்ம என்ன சொல்லலாம், acrocentric, metacentric, submetacentric and telocentric. இதில் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். பக்கா வேற லெவல். பிரேக்கா? ஓகே Xylem பிரேக் கொடுத்துடலாமா? ஓகே 4. ஓகே ஆப்ஷன் நம்பர் 4 பிரேக் தானே வேணும். ஓகே டைம் என்ன, 7:41 ஆகுது. ஓகே பிரேக் கொடுக்குறேன் உங்களுக்காக. ஓகே 7:41 ஆகுது. ஓகே 7:42 7:50 போதுமா பிரேக்கு? இல்லை 7:45 போதுமா? குட்டி தமிழ், வெரி குட். ஓகே ஆசாத் அலிகானுக்கு 5 மினிட்ஸ் போதும், பட் மற்றவங்களாம் 10 மினிட்ஸ் கேட்குறாங்க. ஓகே ஃபைன் 10 மினிட்ஸ். ஓகேவா? யாரும் போயிடாதீங்க, ஃபோன் அப்படியே சைடில் வச்சுட்டு ஸோ தண்ணியெலாம் குடிச்சிட்டு நல்லா பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே ரைட். 7:50க்கு நான் டான் இங்கே இருப்பேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் கூட டிலே ஆகாது. ஓகே ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ்.
hi பசங்களா 7:50 ஆச்சு பிரேக் முடிச்சாச்சா ஓகே Xylem ஹாஸ்டல்ல சாப்பாடு போட்டாச்சா ஓகே சோ கமெண்ட்ல இருந்து நான் டோன்ட் வரி ஓகேவா சோ பிரேக்லாம் முடிஞ்சு வந்தாச்சா எல்லாரும் thumbs up ஏதா பண்ணுங்க பாப்போம் சோ நம்ம நெக்ஸ்ட் போலாம் ஆசாத் அலி கான் ஹாய் பழனி அம்பன் ஃபைன் எல்லாம் ரெடினா சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் போலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் எல்லாம் ரெடியா பிரேக் எல்லாம் முடிச்சாச்சா ஹாய் நிவி என்ன ஆசாத் அலி கான் என்னாச்சு ஓகே மத்தவங்கலாம் எங்க டாக்டர் ஷாஃபா இருக்கீங்களா வர்ஷா ஹாய் ரெடியா ஓகே போயிடலாம் குட்டி தமிழ் ஹாய் ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க which are the following feature regarding ஓகேவா family composite okay with respect to family composite ஓகேவா இது கரெக்ட் with respect to family composite என்ன சொல்லலாம் asterisine கூட சொல்லலாம் ஓகே so ready okay fine family composite என்ன சொல்லலாம் we can also call it as asteraceae என்ன சொல்லலாம் asteraceae okay so இப்போ இந்த ஃபேமிலிக்குள்ள யார் வருவா நம்ம sunflower marigold எல்லாமே வரும் okay right okay hi நிரஞ்சனி hi okay so அப்போ with respect to family composite okay எது கரெக்ட் சொல்லுங்க பாப்போம் எது கரெக்ட் so bisexual flower Cruciform corolla first option second option stamens are usually 6 இருக்குமா and tetradynamous condition காட்டுன்னு சொல்றாங்க and third option inflorescence வந்து cymose inflorescence இருக்கும்னு சொல்றாங்க and fourth option calyx if present okay it modifies into a hair like structure which is called papers இல்லனா scalia கூட calyx வந்து இருக்குமா ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது எது வந்து with respect to family composite or asteraceae correct எது கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் டப்புன்னு ஆன்சர் பண்ணுங்க நம்ம டக்குன்னு போலாம் ஓகே ஆசாத் அலி கான் எஸ் வெரி குட் சூப்பர் ஆசாத் அலி கான் ஓகே bisexual flower cruciform corolla ஓகே இந்த வேர்ட் நோட் பண்ணுங்க cruciform corolla எங்க இருக்குன்னா brassicaceae ஓகே brassicaceae தான் இருக்கும் அதே மாதிரி இந்த tetradynamous conditionம் brassicaceae தான் இருக்கும் ஓகேவா and cymose inflorescence brassicaceae தான் இருக்கும் சோ அப்ப இது எதுவுமே வராது ஓகே இது எதுவுமே இங்க நமக்கு ஆன்சர் கிடையாது ஓகே calyx இருக்கும் பட் calyx எப்படி இருக்கும் it will be modified into a hair like structure நம்ம பாத்துறோம் இல்லையா சில சீட் வந்து விண்டில வரும்போது இந்த மாதிரி something இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோட வரும் ஓகேவா சோ அதான் நம்ம என்ன சொல்ல போறோம் papers ஓகே hair like structure அப்போ நம்மளோட ஓகே நிவி எம்பி ஓகே நிரஞ்சனி எஸ் கரெக்ட் fourth option தான் ஓகேவா அதான் right answer is option number 4 ஓகேவா next question போலாம் dikaryophase is not seen in ஓகேவா dikaryophase is not seen in ஓகேவா சோ நமக்கு ஃபங்கல் 4 கிளாसेस இருக்கு ஓகேவா phyco asco basidio and dituro ஓகேவா இதுல ரெண்டு பேர்ல நம்ம என்ன பாப்போம் இந்த dikaryophase பாப்போம் ரெண்டு பேர்ல dikaryophase நம்ம பார்க்க மாட்டோம் ஓகேவா ஓகே கமெண்ட் நம்ம ஓகே கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் ரியல் நேம் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஓகே நூருல் ஷஃபானா ரைட் ஓகே அப்ப dikaryophase எங்க இருக்காது ஓகே dikaryophase will be seen in ஓகேவா சோ dikaryophase-ல நமக்கு எப்படி இருக்கும்னா நமக்கு n+n கண்டிஷன் இருக்கும் இத நம்ம எங்க பார்க்கலாம் we can seen in the ascomycetes and basidiomycetes ஓகேவா இது ரெண்டுல மட்டும் தான் நம்ம என்ன பார்க்க முடியும் dikaryophase பார்க்க முடியும் ஓகேவா சோ மித்த phycoவும் dittoவும் நம்ம பார்க்க முடியாது ஓகே சோ neurospora will comes under the ascomycetes aspergillus comes under the ascomycetes ஓகேவா mushroom will comes under the basidiomycetes rhizophus எங்க வரும் yes very good fourth option ஓகேவா rhizophus இது என்ன சொல்லலாம்
இதை பிரைட் மோல்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ரைசோபஸ் கம்ஸ் அண்டர் த ஃபைகோமைசிட்டஸ். ஓகே, அப்போ அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கணும். ஓகேவா? ரைசோபஸ் கம்ஸ் அண்டர் த ஃபைகோமைசிட்டஸ். Aspergillus basidiomycetes செக் பண்ணுங்க ஆசாத் அலி கான். ஓகேவா? Aspergillus will comes under the ascomycetes. ஓகேவா? agaricus basidiomycetes. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, no one is replying. ஓகே, ஸோ ஆசாத் அலி கான் ஒரிஜினல் நேம் தானே வச்சிருக்காரு. ஓகே, ஸோ I deleted my message. Sorry for. Okay, the answer is option number 4. Okay. So end of cell division is marked by, okay, cell division முடிஞ்சது அப்படின்றத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? It is marked by what? End of cell division is marked by what? சொல்லுங்க பாப்போம், பட்டுன்னு சொல்லுங்க. What was the answer? First option பாருங்க karyokinesis, second option telophase, third option cytokinesis, and fourth option is interphase. ஓகேவா? ஸோ அப்போ end of cell division is marked by, ஓகேவா, karyokinesis interphase cytokinesis இல்லை telophase எது? Priyadarshini, yes. End of cell division, Priyadarshini. End of cell division. Okay, நம்ம cell divisionல ரெண்டு basic phase. ஓகேவா? M phase நமக்கு என்ன இருக்கு? நமக்கு karyokinesis, cytokinesis எல்லாம். cytokinesis முடிஞ்சா என்ன ஆயிடும்? நமக்கு cell division முடிஞ்சது. ஓகேவா? ஸோ நமக்கு cell division, cell cycle ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். நமக்கு interphase M phase. ஓகே, interphase M phase நம்ம இன்னும் ஃபர்தரா கிளாஸிஃபை பண்ணோம்னா karyokinesis and cytokinesis. அப்போ cytokinesis முடிஞ்சதுன்னா cell division முடிஞ்சதுன்னு அர்த்தம். So for here the answer is option number 3. ஓகேவா? So option number 3, that is cytokinesis. ஓகேவா? Okay, so the answer is option number 3. Yes, very good Niranjani, correct answer பண்ணிருக்கீங்க. Okay ஆசாத் அலி கான். Okay, ரைசோபஸ் பிரெட் மோல்டு தான் கரெக்ட். பிரியதர்ஷினி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் TCA சைக்கிள். ஓகேவா? நம்மளோட க்ரப் சைக்கிள் தான் என்ன சொல்றாங்க? TCA சைக்கிள் சொல்றோம். இதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் யாரு? ஓகேவா? அதாவது ரெண்டு கண்டென்ஸ் ஆகி நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது யாருன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ which of the following is the first product of tricarboxylic acid cycle? யாரு? ஓகே, ஹாய் சார், வெல்கம் பேக். எஸ் நிவி. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நிவி ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு. who is the first product of TCA cycle? பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க. yes, citric acid cycle. ஓகேவா? அதனால தான் TCA cycle நம்ம என்ன சொல்லுவோம்? citric acid cycle அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட் ஆக்சிலோஅசிட்டிக் ஆசிடும் இன்னொரு 2 கார்பன் காம்பவுண்ட் யாரு? நம்மளோட அசிட்டைல் கோஏவும் கண்டென்ஸ் ஆகி, ஓகே, 4 + 2 எவ்வளோ? எனக்கு 6 கார்பன் citric acid வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை TCA cycle is also known as citric acid cycle. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மெம்பர் NCERTல கொடுத்துருக்காங்க. யார் அந்த ஃபர்ஸ்ட் மெம்பர்? ஓகே, who's the first memberனா இந்த ஆக்சிலோஅசிட்டிக் ஆசிட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெம்பர். ஓகேவா? மறந்துடாதீங்க, who's the first memberனா ஆக்சிலோஅசிட்டிக் ஆசிட், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னா citric acid. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகேவா? So very good Nivi, very good. Okay. Next question. So zygomorphic flower. Sometimes நம்ம சிம்பிளா கேட்கலாம், zygomorphic flower க்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? zygomorphic flower க்கு இந்த மாதிரி percentage சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் zygomorphic flower இது ஆன்சரு. எது ஆன்சரு சொல்லுங்க பார்ப்போம். zygomorphic flower is seen in, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க பீன், செகண்ட் மஸ்டர்ட், தேர்ட் டட்டுரா அண்ட் ஃபோர்த் இஸ் சில்லி. ஓகே, பீன், மஸ்டர்ட், டட்டுரா, சில்லி. எஸ், வெரி குட் ஆசாத் அலி கான். சூப்பர். ஓகேவா? பீன் தான் என்னது? zygomorphic flower. பிகாஸ் என்னால் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேனில் மட்டும்தான் ரெண்டு ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுவேன். பட் இவங்க எல்லாருமே they all are will show the radial symmetry, that is they all are actinomorphic flowers. actinomorphic flowers. ஓகேவா? ஸோ அப்போ actinomorphic flowers என்ன சிம்பிள் கொடுப்போம்? இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு ரிவர்ஸ் சர்க்கிள் போட்டோம், அவ்வளோதான். ஓகேவா? ஃபைன். மஸ்டர்ட், டட்டுரா, சில்லி எல்லாமே actinomorphic தான். ஓகே, சோயாபீன், எஸ், பீன், சோயாபீன் எல்லாமே எங்கே வரும்? they all comes under zygomorphic வந்துருவான். ஓகே, பிகாஸ் அவங்களாம் எங்கே வராங்க? ஃபேமிலி
Fabaceae கீழ வராங்க. Right? Then moving to the next question பாருங்க seed coat of legume. Okay வா? So they will be having the highly thickened, okay, highly thickened அதாவது highly lignified dead cells இருக்கும். Okay, அவங்க யாரு இது முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிள்ல கேட்பாங்க இது யாரு அப்படி. எஸ் சில்லி வந்து சோல்னேசி. எஸ் மோஸ்ட்லி சோல்னேசி வந்து they will be showing the actinomorphic flowers காட்டுவாங்க. ஓகே, டட்டுராவோ சோல்னேசி தான். ஓகே, ஸோ அதுக்கு என்னது ஆப்ஷன் ஏ. எஸ் வெரி குட் ஆசாத் அலிகான், வெரி குட் ஸ்க்ளெரைட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்க்ளெரைட்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்க்ளெரைட்ஸ் எங்கே பார்க்கலாம்னா சீட் கோட் ஆஃப் லெக்யூம்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? தென் இன்னொன்று என்னன்னா நெக்ஸ்ட் பல்ப் ஆஃப் எங்கே பார்க்கலாம்னா கோவா பியர் அண்ட் சப்போட்டா. ஓகேவா? கோவா பியர் அண்ட் சப்போட்டா. அண்ட் இன்னொன்று ஃப்ரூட் வால் ஆஃப் யாரு? ஃப்ரூட் வால் ஆஃப் நட்ஸு. ஓகேவா? ரைட்டா? ஸோ இப்போ இங்கே எல்லாமே நம்ம ஸ்க்ளெரைட்ஸை பார்க்கலாம். ஓகே, வெல்கம் பேக். இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, பேக் டு கிளாஸ். ஹெல்த் எல்லாம் ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஹெல்த் இஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்க்ளெரைட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட் போகிறோம். ஓகே, கரெக்ட் நட்ஸ். ஓகே ஃபைன். லியூகோபிளாஸ்ட்ல எது இருக்காது? லியூகோபிளாஸ்ட் லாக்ஸ் வாட்? ஜென்ரலாகவே நம்ம லியூகோபிளாஸ்ட் என்ன சொல்லுவோம், ஒரு ஹிண்ட் நானே கொடுக்குறேன். இது என்ன சொல்லுவோம்னா கலர்லெஸ் பிளாஸ்டிக். இது கலர்லெஸ் பிளாஸ்ட். ஏன் இதை கலர்லெஸ் பிளாஸ்ட்னு சொல்லுவோம்? அதுதான் அதுக்கு ஆன்சர். எஸ் வெரி குட். ஏன் லியூகோபிளாஸ்ட்டை கலர்லெஸ் பிளாஸ்ட்னு சொல்லுவோம்? சொல்லுங்க பார்ப்போம். அதில் எது இருக்காது கேட்குறது, இருக்குன்றது கேட்கல. எது இருக்காது? லாக்ஸ் வாட்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்ட்ரோமா இருக்காதா? இல்லை ஸ்டோரேஜ் மெட்டீரியல் அங்கே இருக்காதா? இது வந்து டபுள் மெம்பரேன் கவரிங்கா? ஓகே, இங்கே கிரானா இருக்காதா? ஸோ பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோமா இருக்கும். ஓகேவா? ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸ் லியூகோபிளாஸ்ட் நம்ம ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறோம்ல, அமிலோபிளாஸ்ட், அலிரோபிளாஸ்ட், எலியோபிளாஸ்ட்னு. ஓகேவா? அப்போது நமக்கு அலிரோபிளாஸ்ட்னா ப்ரோட்டீன் ஸ்டோர் பண்ணும், அமிலோபிளாஸ்ட்னா என்ன ஸ்டோர் பண்ணும்? ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணும், எலியோபிளாஸ்ட்னா என்ன ஸ்டோர் பண்ணும்? ஆயில்ஸும் ஃபேட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ரைட். அப்போ அங்கே ஸ்டோர் பண்ணும். ஸ்டோரெல்லாம் இல்லாமல், ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இல்லாமல் இருக்காது. இட் இஸ் அ டபுள் மெம்பரேன் கவரிங் தான். பிகாஸ் இது பிளாஸ்டிக் கீழே வருது. பிளாஸ்டிக் கீழே 3. ஓகேவா? குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட் 3 பேருமே டபுள் மெம்பரேன் பவுண்டு தான். ஓகேவா? ஸோ இந்த பிளாஸ்டிட்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? இட் வில் பி ப்ரெசென்ட் ஒன்லி இந்த பிளான்ஸில். ஓகேவா? ரைட். ஸோ பிளான்ஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிளான்ஸ் அண்ட் யூக்ளினாய்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் இங்கே கிரானம் தான் இருக்காது. ஓகே, ஸோ கிரானம் இருந்தால் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? பிக்மெண்ட்ஸ் இல்லைன்னா இங்கே கலர் வருமா? வராது. தட்ஸ் வை இட் இஸ் கலர்லெஸ். ஓகேவா? இட் இஸ் அ கலர்லெஸ். ரைட்டா? பார்த்துக்கோங்க. ஸோ கிரானம் இல்லாதனால தான். கிரானம்னா என்னது? நம்மளோட தைலகாய்டு தானே. ஸோ தைலகாய்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தே வில் ஃபார்ம் இந்த கிரானம். ஸோ இங்கே தான் நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? இதில் தான் நமக்கு ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே தே வில் ப்ரெசென்ட் ஓவர் ஹியர். இப்போ பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் நமக்கு கலர் வந்திருக்கும்ல. ஓகே, இங்கே இந்த கிரானமே இல்லை. அப்போ பிக்மெண்ட்ஸ் இருக்குமா? அப்போ கலர் வருமா? வராது. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. ஓகேவா? ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வில் பி ஆப்சன்ட். ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இல்லாமல் எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஓகே, ஸோ எஸ் வெரி குட், கரெக்ட் பண்ணிட்டீங்க. ஃபைன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட், ஸோ ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட், relative growth rate is the measurement and comparison of total growth per unit time. This is A. Okay va? Then B statement, primary growth is a characteristics of all type of plants. Okay, this is B. Then what about the C? Axin, ethylene and abscisic acid, generally they are the plant growth inhibitors னு சொல்றாங்க. And D statement பாருங்க, cytokinin வந்து cell growth delay பண்ணுமா, whereas axin will only involves in the cell division. எது ஆன்சரா இருக்கும்? டக்குன்னு ஆன்சரை போடுங்க பார்ப்போம்.
யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ரிலேட்டிவ் growth rate is a measurement and comparison of total unit. இது ரிலேட்டிவ் கிடையாது. ஓகே, ரிலேட்டிவ் கிடையாது. திஸ் இஸ் அப்சல்யூட். ஓகே, திஸ் இஸ் அப்சல்யூட். ஓகே, ஸோ அப்போ இது ஃபால்ஸ். ஓகேவா, ரிலேட்டிவ்ல என்ன வரும்னா ஒரு பெர் யூனிட் ஒரு காமன் பேராமீட்டர். ஓகேவா, எல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் பேராமீட்டர் அந்த மாதிரி ஒரு காமன் பேசிஸ் அந்த வேர்ட்லாம் வரும். அந்த வேர்டு வந்தால் யூ கேன் கோ ஃபார் த ரிலேட்டிவ். இங்கே அதெல்லாம் வந்திருக்கா கிடையாது. ஸோ இப்போ இட் இஸ் அப்சல்யூட் growth. பிரைமரி growth will be seen in எல்லா பிளான்ட்லையும் பார்க்கலாம்ல, மோனோகாட்லையும் பார்க்கலாம், டைகாட்லையும் பார்க்கலாம், எல்லாருக்குமே பிரைமரி growth இருக்குது தானே. ஸோ அப்போ இது ட்ரூ. ஏன்னா செகண்டரி growth மட்டும்தான் நமக்கு யாரில் இருக்காது, மோனோகாட்டில் இருக்காது. பட் இட் வில் பி சீன் இன் த ஜிம்னோஸ்போம்ஸ்லையும் டைகாட்லையும் என்ன இருக்கும், செகண்டரி growth வந்து இருக்கும். ஓகே, பட் பிரைமரி growth எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ அதனால் இது ட்ரூ. ஸோ ஆக்சின் எத்திலின் ஏபிஏ இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஹிபிட்டரா. ஸோ ஆக்சின் வந்து ப்ரொமோட்டர் இல்லையா, ஆக்சின் வந்து ப்ரொமோட்டர். ஸோ இது வராது. ஸோ அப்போது இன்ஹிபிட்டர் கிடையாது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, சைட்டோகைனின் செல் growth டிலே பண்ணாது. ஓகே, போத் ஆக்சின் அண்ட் சைட்டோகைன் will not in the cell division. ஸோ அப்போ இதுவும் ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ். எஸ், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ எதாவது ஆன்சர் போடலாம், ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ். ஆப்ஷன் நம்பர் 2. எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆசாத் அலிகான், டாக்டர் நிவி, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டேஜ். ஓகேவா, மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டேஜ். ஓகேவா, அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நம்ம ரெஸ்டிங் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஓகேவா, ஏன் ரெஸ்டிங் ஸ்டேஜ்னு சொல்கிறோன்னா பிகாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செல் டிவிஷன் இங்கே ஒரு டிவிஷனுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இங்கே நடக்காது. ஓகேவா, அப்போ அது யார், விச் இஸ் த மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டேஜ், மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கும். பட் வித் ரெஸ்பெக்ட் டு செல் டிவிஷன் அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரெஸ்டிங் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஹூ இஸ் தட், ஹூ இஸ் தட், யார் அதை ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம், யாரை நம்ம சொல்கிறோம், சொல்லுங்கள் பார்ப்போம். பட்டு பட்டன் சொல்லுங்க, who is that? ஆப்ஷன் நம்பர் 2. இங்க யாரை சொல்றாங்க, யாரை சொல்றாங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இங்க யாரை பத்தி அவங்க சொல்றாங்கன்னு. ஸோ யாரும் இன்னும் இந்த சேனலை லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் அவர் சேனல், கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைன், ஆன்சர் என்ன, பியா. ஃபர்ஸ்ட் இது யாரு, இன்டர்ஃபேஸ் தான் இப்படி சொல்கிறோம். ஓகேவா, இன்டர்ஃபேஸ் தான் இப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இன்டர்ஃபேஸில் என்ன நடக்கும், குரோமோசோம் மெட்டீரியல் கண்டென்ஸ் ஆகுமா, நோ. குரோமாட்டிட் செப்பரேஷன் நடக்குமா, இது அனாஃபேஸ் நடக்கும். டூப்ளிகேஷன் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் தான் நடக்கும். எப்போ நம்மளோட G1ல நடக்கும், ரைட்டா. தென் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் எல்லாம் நடக்காது. ஓகே, இது எல்லாமே எங்கே வந்துடும், நம்மளோட எம்ஃபேஸு கீழே வந்துடும். அவங்க கேட்குறது என்னதுன்னா ரெஸ்டிங்னு சொல்லிட்டாங்கன்னா, ரெஸ்டிங்னு சொன்னால் அங்கே இன்டர்ஃபேஸ் தான். ஓகேவா, எம் ஃபேஸை நீங்கள் கணக்கிடக்கூடாது. ஸோ மோஸ்ட் ட்ராமேட்டிக் ஃபேஸ்ன்னு சொன்னால் தான் எம் ஃபேஸ். ஓகே, மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டேஜ். அண்ட் இங்கே ரெஸ்டிங்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு செல் டிவிஷன் இந்த இன்டர்ஃபேஸில் ஏதாவது செல் டிவிஷன் நடக்குதா, நோ. இன்டர்ஃபேஸில் எந்த ஒரு செல் டிவிஷன் ஆக்டிவிட்டிஸ் நடக்காது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்ஃபேஸை ரெஸ்டிங் ஃபேஸ் சொல்கிறோம். தென் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. இப்போ புரியுதா, இப்போ புரியுதா? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்ன பின்ன மிஸ்டேக் வரத்தான் செய்யும், வரலாம் தப்பு. ஓகே, ஸோ விச் சயின்டிஸ்ட் which found the role of sunlight? Okay, sunlight is essential for photosynthesis சொன்னது யார்? Who said sunlight is essential for photosynthesis? Who said? Yes, very good, Asad Ali Khan. Correct தான், G1 phase தான். ஓகே, ஸோ அப்போ யார் வந்து சன்லைட் வந்து எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொன்னது யாரு? ஓகேவா, சொல்லுங்க பார்ப்போம். ஜோசப் பிரிஸ்லியா, ஜான் இங்கன்ஹவுஸா, ஜூலியஸ் வான் சாக்ஸா, இல்ல கார்னேலியஸ் வான் நெய்லா? யாரு யாரு, ஹூஸ் தட்? ஆப்ஷன் 1 2 3 4 எது வரும் சொல்லுங்க பார்ப்போம். Sunlight is essential for photosynthesis was said by whom? Yes, correct. Very good, Nivi. So Jan Ingenhouse. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட் ஹவுஸ். ஓகேவா, லைட் ஹவுஸ். ஓகேவா, ஜான் இங்கன்ஹவுஸ் தான். ஓகேவா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளாக இருக்கும். ஓகே, நமக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஓகேவா, ஸோ லைட் ஹவுஸ். ஓகேவா, லைட்
house. Janningen house sunlight is essential for photosynthesis அப்படினு சொன்னாரு ஓகேவா எப்படி ஞாபகம் வச்சிருக்க ஈஸியா இருக்கா ஓகேவா so po answer for this question is option number 2 Janningen house sunlight is essential for photosynthesis அப்படினு நமக்கு சொன்னாரு okay next question racemose inflorescence ஓகேவா அத பத்தி கேட்டிருக்காங்க ஓகே flowers are arranged in racemose inflorescence னா அவங்க acropetal order காட்டுவாங்களா இல்ல basipetal order காட்டுவாங்களா or else here an order where the single flower will be produced at the tip on கேக்குறாங்க and order where the older flowers at the tip Joseph Priestley என்ன சொன்னாரு அவர் வந்து air is essential for atmosphere air is essential for plant growth அப்படினு சொல்லிப்பார் because அவருக்கு அந்த டைம்ல அது CO2 இல்ல ஆக்ஸிஜன் என்னன்னலாம் தெரியாது air is essential for plant growth அப்படினு ஒரு வார்த்தை சொல்லிடுவார் Priestley ஓகே அவர்தான் ஆக்ஸிஜனை டிஸ்கவர் பண்ணிருப்பாரு இந்த இயர் 1774 ல ஓகே சோ அது மட்டும் ஞாபகம் வச்சிட்டா போதும் ஓகே இதுக்கு ஆன்சர் என்ன yes very good acropetal order okay basipetal கிடையாது okay so single flower present at the tip na solitary flower ஆயிடும் அது inflorescence னே சொல்ல கூடாது single flower நம்ம inflorescence சொல்ல முடியாது okay right older flower where at the, okay where older flower at the top older flower at the top ல இருந்தா அத நம்ம என்ன சொல்லலாம் can call it as a basipetal order liya okay so the answer is option number 1 okay right next so most of the algae are characterized by most of the algae enna kaatuvanga okay first option is presence of embryo second option presence of multicellular jacketed hexagon and third option thalloid plant body irukonu solranga and the fourth option is they will be having the independent photosynthetic sporophytic plant body irukum ennadu most of the algae enna kaatuvanga okay racemose 11th க்கு எடுத்துட்டு போயிடுச்சா okay ஒண்ணும் பிரச்சனை இல்ல no issues நமக்கு ஞாபகம் இருக்குல அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க okay so most of the algae என்ன காட்டுவாங்க embryo காட்டுவாங்களா இல்ல multicellular jacketed hexagon இருக்குமா இல்ல thalloid plant body இருக்குமா இல்ல independent sporophytic plant body இருக்குமா okay ஒரு ஆள் B சொல்லிருக்கீங்க ஒரு ஆள் 4 சொல்லிருக்கீங்க இன்னும் 3 யும் ஒண்ணும் இருக்கு யாரா சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க ஆல்கேல என்ன நடக்கும் லைஃப் சைக்கிள்ல ஜைகோட் மியோசிஸ் போயிடும் ஓகே ஜைகோட் மியோசிஸ் போனா எனக்கு ஜைகோட்ல இருந்து எம்பிரியோ வராது பாருங்க ஜைகோட் என்ன பண்ணுது ஜைகோட் ஓகேவா ஜைகோட் வந்து 2n இருக்கு ஜைகோட் என்ன பண்ணுது இட்ஸ் அண்டர்கோயிங் தி மியோசிஸ் அப்படி இது மியோசிஸ் போனா ஓகே மியோசிஸ் போனா எனக்கு என்ன ஆயிடும் 2n வந்து என்ன ஆயிரும்ல அப்ப will be getting the spores okay haploid spores தான் கிடைக்கும் அப்ப இங்க எம்பிரியோவே கிடையாது okay so அப்ப presence of embryo சொல்லக்கூடாது okay and they will be having multicellular jacketed எல்லாம் கிடையாது ஓகேவா unicellular hexagons இருக்கும் okay multicellular jacketed hexagon எங்கனா bryophytes-ல NCERT லைன் ஓகேவா so அப்போ இதுவும் வராது அது bryophytes போயிடுச்சு okay then thalloid plant body yes எல்லாரும் thalloid plant body algae ஒரு லைன் கொடுத்திருப்பாங்கல்ல so they will be having the chlorophyllous autotrophic thalloid plant body cat னு வரும் பாத்துக்கோங்க ஓகேவா சோ அப்போ அத வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் and independent sporophyte இங்க zygote தான் sporophyte சொல்லுது ஓகே zygote தான் sporophyte இந்த zygote-ஆல இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியுமா no zygote-ஆல independent living காட்ட முடியாது அது photosynthetic-ம் கிடையாது அப்போ இது வராது ஓகே independent கிடையாது so the answer is option number 3 புரிஞ்சதா இப்போ yes very good correct பிரியதர்ஷினி மாத்திட்டீங்களா okay fine புரிஞ்சதுல இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கும் நம்புறேன் so zygotic meiosis எங்கனா நமக்கு ஃபங்கைலயும் zygotic meiosis நடக்கும் algaeலயும் zygotic meiosis so ஃபங்கையோட sexual life cycle தெரியும்ல plasmogamy karyogamy and meiosis அந்த meiosis எங்க நடக்குது zygoteல தான் நடக்குது அதே ஸ்டோரி தான் இங்கேயும் ஓகேவா ரெண்டையும் ஒண்ணா போட்டுக்கோங்க ஓகே வேற வேற இடத்துல வரதுனால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ஓகே fine so next போலாம்
So choose the incorrect statement with respect to the fungi imperfecti. யார fungi imperfecti னு சொல்லுவோம். அது யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் எது incorrect னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? யார் அது? which is the fungi imperfecti குட்டி தமிழ். ஓகே, யார fungi imperfecti னு நம்ம சொல்றோம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் வந்து help in mineral recycling, lack perfect stage, ஓகேவா, reproduce asexually by conidia and will have the aseptate and cenocytic mycelium. ஓகேவா? so யார்? yes, very good ஆசாத் அலிகான். ஓகே, யார் imperfect fungi நம்ம சொல்றோம்? Deuteromycetes. ஓகேவா? ஓகேவா, Deuteromycetes தான் imperfect fungi சொல்றோம் because there is no sexual stage. என்னது? no sexual stage. ஓகேவா, sexual reproduction அங்க கிடையாது. ஓகேவா, அங்க sexual reproduction இல்ல. ரைட்டா? ஸோ அப்போ எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. அவங்க மினரல் ரீசைக்ளிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகேவா, அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்டேஜ், அதாவது செக்ஷுவல் ஸ்டேஜ் இல்லை தான் கரெக்டு. அண்ட் தே வில் அண்டர்கோ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பை கொனிடியா. ஓகே, கொனிடியா எங்கே வரும்னா நம்மளோட அஸ்கோமைசிஸ்லேயே கொனிடியா வரும், whereas இந்த Deuteromycetes கொனிடியா வரும். ஓகேவா, and here the answer is 4. ஓகேவா, aseptate and cenocyticலாம் இது ஒரே ஒரு ஆளுக்கு தான். ஓகே, it is only for, okay, only Phycomycetes. ஓகேவா, whereas Asco, Basidio, Deutero மூணு பேருக்குமே septate and branched mycelium தான். ஓகேவா, the aseptate and cenocytic இது ரெண்டுமே எங்க வரும்? It is only for Phycomycetes. Okay, then the answer is option number 4. Okay, அப்ப இதுதான் incorrect. ஓகேவா, ஸோ பசங்களா ஒரு டேபிள் போட்டுக்கோங்க ஃபங்கைக்கு. ஓகேவா, ஸோ டேபிள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் மைசிலியம் எப்படி இருக்கு, ஃபைகோக்கு மட்டும் மைசிலியம் எப்படி, அசெப்டேட் அண்ட் சீனோசைட்டிக், ரிமைனிங் மூணு பேருக்குமே செப்டேட். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் இன்னொன்று போடுங்க, அசெக்சுவல் ஸ்போர். ஓகே, அசெக்சுவல் ஸ்போர் எங்க? ஃபைகோமைசிஸ்ல நமக்கு என்ன இருக்குன்னா ஜைகோஸ்போர் இருக்கும், ஏப்ளானோஸ்போர் இருக்கும், ஸ்பொராஞ்சியோஸ்போர் இருக்கும். எங்க? ஃபைகோல. தென் அஸ்கோலையும் டியூட்டரோலையும் கொனிடியா இருக்கும். பெசிடியோவில் அசெக்சுவல் ஸ்போர் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் ஃபார் அசெக்சுவல் ஸ்போர். ரைட்டா? தென் நெக்ஸ்ட், then fruiting body, ascocarp in case of Ascomycetes, basidiocarp in case of Basidiomycetes. then sexual க்கு வாங்க. sexual spore என்ன? நமக்கு zygospore எங்க வரும்னா நமக்கு in case of Zygomycetes, zygospore, oospore எல்லாம் வரும். சாரி, நம்மளோட Phycomycetes கீழ. ஓகே, zygospore and oospore. then next ascospore. okay, ascospore in case of Ascomycetes, basidiospore in case of Basidiomycetes. what about the Deuteromycetes? அங்க sexual stage கிடையாது, அப்ப sexual spore கிடையாது. then last எக்ஸாம்பிள் எழுதி போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்டே ஹைட்ரேட்டடா. ஓகே ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். ஃபைன் ஃபைன் ஆசாத் அலிகான், ஃபைன். புரிஞ்சதா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைகோ, ரேம். ஓகேவா, யார்? ரைசோஃபஸ். தென் நமக்கு யார்? நம்மளோட ஆல்பகோ இருக்குது. தென் நெக்ஸ்ட் மியூக்கர். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போடுங்க. ஓகே, தென் டியூட்டரோமைசிட்டிஸ்க்கு என்ன வரும்னா இவனுக்கு என்ன வருவானா கேட் வருவான். கேட்னா யார்? கோல்டோட்ரைக்கம். தென் யார்? அல்டர்னேரியா, ட்ரைகோடர்மா. சிம்பிள். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஃபங்கை ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, எல்லாம் டயர்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, select the wrong statement with respect to ethylene. select the wrong statement with respect to ethylene. பாருங்க. wrong statement with respect to ethylene. ஓகேவா, இது inhibit the senescence and abscission கொடுத்திருக்காங்க first statement. second statement பாருங்க, it breaks the seed and bud dormancy. and third one பாருங்க, it will induce a flowering in mango. and fourth option, it is going to accelerate the abscission. அதாவது fruit and flower வந்து fall ஆக போகுது எங்கன்னா காட்டன், செரி, வால்நட்ல. இதுக்கு எது ஆன்சரா இருக்கும்? wrong with respect to ethylene. பட்டுன்னு ஆன்சர் போடுங்க பாப்பா. which is wrong with respect to ethylene. ஓகே, ஹாய் நிர்மலா. ஓகே, ஹாய் நிர்மலா. எஸ், பிரியதர்ஷினி ஏ சொல்லியிருக்காங்க. எஸ், ஓகேவா, இது இன்ஹிபிட் பண்ணாது. இட் வில் ப்ரொமோட். என்ன பண்ணும்? இது ப்ரொமோட் பண்ணும். ஓகேவா, சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். ஓகே,
எஸ் கரெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். சரியா? ஸோ இது வந்து டார்மசியை பிரேக் பண்ணும், பட் டார்மசி, சி டார்மசி பிரேக் பண்ணும், ஃப்ளவரிங் இன் மேங்கோ அண்ட் பைனாப்பிளும் வரும். ஓகேவா? தென் அசிலரேட்ஸ், அதாவது தின்னிங் ஆஃப் காட்டன், செரி அண்ட் வால்நட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளவரு, ஃப்ரூட் எல்லாமே ட்ராப் ஆக வைக்கும், அதுதான் அது சொல்கிறோம். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். பெஸ்ட் ஸ்டேஜ் டு ஸ்டடி த மார்ஃபாலஜி ஆஃப் குரோமோசோம். ஓகேவா? குரோமோசோமோட மார்ஃபாலஜி ஸ்டடி பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் ஸ்டேஜ்? ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். Which is the best stage to study the morphology of chromosome? Prophase, metaphase, anaphase and telophase. எது கரெக்ட்னு சொல்லுங்க பாப்போம். எஸ், சூப்பர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம் அவ்வளோதான், முடிஞ்சு. எம் ஓகேவா? ஏன் அது பெஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் குரோமோசோம் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ ஒய் இட் இஸ் த பெஸ்ட் ஸ்டேஜ் டு ஸ்டடி மார்ஃபாலஜி? பிகாஸ் ஹியர் த குரோமோசோம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இட் வில் பி வெரி ஷார்ட் அண்ட் திக்கஸ்ட். அப்படி இருக்கிறதுனால இட் இஸ் த பெஸ்ட் ஸ்டேஜ் டு ஸ்டடி த மார்ஃபாலஜி ஆஃப் குரோமோசோம். ஓகேவா? ரைட்டா? அப்போ இட் இஸ் அ தேர்ட் ஆப்ஷன். ஓகே, சரி. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், how many of the given structure, ஓகேவா, it will be present in the plant cell. கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் plant cellல present ஆகி இருக்கும்? ஓகேவா? யாரெல்லாம் plant cellல இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். செல் வால், plastids, centriole, large central vacuole. ஓகேவா? கொடுத்ததுக்கல்ல யாரெல்லாம் பிளான்ட் செல்ல மட்டும் இருப்பாங்க? ஓகே, செல் வால், பிளாஸ்டிட், சென்ட்ரியோல், லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல 1, 2, 3, 4 கொடுக்குறாங்க. ஸோ யார் மட்டும் பிளான்ட் செல்ல இருப்பாங்க? பட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். யார் மட்டும் பிளான்ட் செல்ல இருப்பாங்க? இதுக்கு நீங்கள் பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி ஒரு டேபிள் போட்டிங்கன்னா இது டக்குன்னு முடிஞ்சிடும். இதுக்கு நீங்கள் என்னத்துக்கு ஆன்சரே பண்ணிக்கலாம். என்னது ஆன்சரு? ஸோ பாருங்கள், நானே சொல்கிறேன். ஸோ பிளான்ட் செல்லுக்கு செல் வால் இருக்கும். ஓகேவா? இங்கே பிளாஸ்டிஸ், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் சென்ட்ரியோல் கிடையாது. சென்ட்ரியோல் ப்ரெசன்ட் ஒன்லி இன் அனிமல் செல் இல்லையா? ஒன்லி இன் அனிமல் செல். ஒன்லி இந்த அனிமல் செல்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போது நமக்கு வேக்யூல் இங்கே இருக்குமா? எஸ், லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும். ஒரு 90% ஆஃப் த வால்யூம் ஆக்குபை பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நமக்கு செல்வா, பிளாஸ்டிட்ஸ், வேக்யூல் இது 3 தான் இருப்பான். எஸ், கரெக்ட் ஆசாத் அலிகான். எஸ், வெரி குட் பிரியதர்ஷினி, ஜெசிரா, ஜாஸ்மின். ஸோ அப்போ எது போடலாம்? 3 போடலாமா? ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? ஸோ அப்போ இவன் மட்டும் வரமாட்டான். ரைட்? ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன், பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செல்வால் எடுத்துக்கோங்க. செல்வால் ப்ரெசென்ட் இன் த பிளான்ட் செல், இட் இஸ் ஆப்சென்ட் இன் த அனிமல் செல். ஓகே, அதே மாதிரி தான் பிளாஸ்டில்ஸ் வில் ப்ரெசென்ட் இன் த பிளான்ட் செல், whereas plastids will be absent in the animal cell. Then vacuole வாங்க. லார்ஜ் vacuole will present in the plant cell, whereas vacuole will be absent-ஆ இருக்கும், இல்லை ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். எங்கன்னா அனிமல் செல்லில். ரைட்டா? தென் centriole will present in the plant cell. Okay, centrosome, centriole will be present in the it will present in the animal cell, whereas centriole, centrosome இதெல்லாமே absent in the யாரு? plant cell. ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, ஸோ இதுதான் மெயினாக டிஃப்ரென்ஸ் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் போகிறேன். சைலண்ட் மாஃபியா, ஹாய். Okay, a radial type of vascular bundle are seen in. Okay, va. Radial type of vascular bundle எங்க பார்க்கலாம்? Silent Mafia answer பண்ணுங்க பாப்போம். பட்டுன்னு.
ஆன்சர் பண்ணுங்க. ரேடியல் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டல் எங்க பார்க்கலாம்? where we can find dicot stemல மட்டுமா இல்ல both dicot and monocot stemமா and both dicot and monocot rootா இல்ல monocot root மட்டும்தானா? yes hi silent mafia. you can answer சொல்லுங்க பாப்போம். what was the answer? yes very good Jessira Jasmine. இதுக்கு delete பண்ணீங்க, கரெக்ட்டா தான் போட்டுருந்தீங்க. yes very good Azad Ali Khan. correct ஓகேவா? சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, r ஓகே, அப்ப r ரூட் ஓகேவா, r ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி ஓகே ஃபைன் சரியா? ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ அப்போ இட் வில் பி ப்ரெசென்ட் இந்த போத் டைகாட் ரூட்லேயும் இருக்கும் மோனோகாட் ரூட்லேயும் இருக்கும். அப்போ ரூட்டில் ரேடியல் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டல். ரேடியல் டைப்னா இப்போ xylem and phloem டிஃப்ரெண்ட் ரேடியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேவா? ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரூட் எடுத்துக்கிட்டோம்னா ஓகேவா, ஸோ நமக்கு இது நமக்கு phloem எப்படி ப்ரெசென்ட் ஆகிக்குன்னா xylem எப்படி ப்ரெசென்ட் ஆகிக்கும் ஓகேவா? ஸோ அந்த மாதிரி xylem phloem ஓகே, தென் அகைன் xylem நமக்கு phloem, இந்த மாதிரி நமக்கு ஆல்டர்னேட்ஸாக they will be present. சும்மா அப்படி ட்ரா பண்ணி காட்டுறேன் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக they will be present. அப்போ இங்கே ஒன்று வரும்ல xylem phloem சரியா? ஸோ அப்போ they will be present in the different radiusல they are present. ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம், radial type of vascular bundle ஓகே. Hi Achukumar, option number 3 yes correct okay. next question போலாமா? So next question is from the photosynthesis வந்திருக்கு. mark the incorrect statement with respect to the Z scheme. mark the incorrect statement with respect to the Z scheme. oh sorry, mark the incorrect statement with respect to the Z scheme. எது incorrect ன்னு கேக்குறாங்க. so only photostem 2 மட்டும் தான் இன்வால்வ் ஆகுமா Z schemeல? Z scheme is nothing but யார் நம்மளோட நான் சைக்ளிக் photosphorylation. Z scheme னா ஒண்ணும் இல்ல, நான் சைக்ளிக் ஓகே. இது இடம் இருக்கான்னு நினைக்கிறேன் ஓகேவா? ஸோ இப்போ இது ஆன்சர் ஒன்லி photostem 2 மட்டும் தான் இன்வால்வ் ஆகுமா இல்லை ஒன்லி photostem 1 மட்டும் தான் இன்வால்வ் ஆகுமா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வில் பி அசோசியேட்டட் வித் photostem 1 ன்னு சொல்றாங்க. குளோரோஃபில் ஏ வந்து நமக்கு ரியாக்ஷன் செக்டர் ஆஃப் photostem 1ல இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் 680. எது ராங்கு, எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க? தேர்ட் ஆப்ஷன் எஸ் கரெக்ட் தேர்ட். பிகாஸ் இங்கே ரெண்டுமே இன்வால்வ் ஆகும், போத் photostem 1 photostem 2 இன்வால்வ். ஒன்லி photostem 1 ஒன்லி ஸோ அப்படி சொல்கிறது சுத்தமாக தப்பு ஓகேவா? அண்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வில் பி அசோசியேட் வித் யார்? photosystem 2ல 1 கொடுத்துருக்கான், ஸோ ராங்கு ஓகே. அண்ட் photostem 1ல இருக்கிற குளோரோஃபில் ஏ வந்து என்ன காட்டும்? இட் வில் பி ஷோயிங் த 700 nanometer. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, photosystem 1 ஓகேவா ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறான் ஓகே. ஃபஸ்ட்டு மார்க் எப்போது 700 மார்க் வாங்குறான். இப்போ 700 மார்க் வாங்கினா அப்போ அவனை என்ன சொல்கிறேன், photosystem 1 ஓகே 700 nanometer. சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா? தென் செகண்ட் மார்க் எவ்வளோ 680. அப்போ செகண்ட் மார்க் வாங்கினா அவனுக்கு என்ன ரேங்க் கொடுப்போம் செகண்ட் ரேங்க்லேயே? அப்போது 680 nanometer ரைட்டா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கன்ஃபியூஸே ஆகாது. ஸோ இப்போ எல்லாமே இன்கரெக்ட், எல்லாருமே இன்கரெக்ட், கேட்டது இன்கரெக்ட் தான். ஸோ இப்போ எல்லாருமே இன்கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் கரெக்ட் ரைட்டா? ரைட்டா ஓகே. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஹோல்டு ஃபிலோடாக்சி. எங்கே ஹோல்டு ஃபிலோடாக்சி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதை பற்றி. ஸோ எங்கே ஹோல்டு ஃபிலோடாக்சி பார்க்கலாம்? எங்கே ஹோல்டு ஃபிலோடாக்சி பார்க்கலாம்? எங்கே ஹோல்டு ஃபிலோடாக்சி பார்க்கலாம் சொல்லுங்க பாப்போம். where we can see. அவ்வளோதான், பட்டுன்னு முடிக்கிறோம் ஓகேவா? ஸோ அப்போ ஹோல்டு ஃபிலோடாக்சி. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டு ஓகேவா? ஆப்போசிட்டு ஓகே. இது ஹோல்டு அண்ட் இது என்னது? இது ஆல்டர்னேட் ரைட்டா? அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. வெரி குட் பசங்களா. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஃபேட்டி ஆசிட் அதாவது ட்ரைபால்மேட் வந்து சப்ஸ்ட்ரேட்டாக யூஸ் பண்ணும்போது அதோட RQ வேல்யூ என்ன? RQ வேல்யூ என்ன?
RQ வேல்யூ என்ன? ஓகே சார் மாஃபியா, RQ வேல்யூ என்ன? RQ வேல்யூ ஆஃப் ட்ரைபால்மெத்தின் என்ன சொல்லுங்க பாப்போம். எஸ், வேற லெவல் 0.7. ஓகேவா? 0.7 ஃபார் ட்ரைபால்மெட்டின், 0.9 ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, யாருக்கு ப்ரோட்டீனுக்கு 1 வந்து யாருக்கு கார்போஹைட்ரேட் ஆர் குளுக்கோஸ், மோர் தென் 1 யாருக்குன்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ். யாருக்கு? ஆர்கானிக் ஆசிட்ஸ்க்கு. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் நீங்கள் என்ன சொல்லலாம், ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கோங்க. தென் ரைட்டா? ஓகே, ஆர்கியூக்கு என்ன வரும்? ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டுக்கு ஃபார்முலாவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்க, CO2 எவால்டு, O2 கன்சியூம்டு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நியூக்ளியோலஸ் கன்சிஸ்ட் ஆஃப், ஓகேவா, நியூக்ளியோலஸ் கன்சிஸ்ட் ஆஃப், நியூக்ளியோலஸ் கண்டைன்ஸ் என்ன இருக்கும்? நியூக்ளியோலஸ் கண்டைன்ஸ், நியூக்ளியோலஸ் கண்டைன்ஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ரைபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்குமா? இது வந்து டபுள் மெம்பரேன் கவரிங்கா? இது ஒரு மைக்ரோ டியூபிள்ஸ் இங்கே இருக்குமா? இல்லைங்க இது ஒரு ஸ்மால் வேக்யூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க 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 சொல்லுங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. நியூக்ளியோலஸ் கண்டைன்ஸ் 482 ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். பிரியதர்ஷினி, எஸ் கரெக்ட். ஓகேவா? ரைபோ நியூக்ளிக் ஆசிட், RRNA. ஓகேவா? பிகாஸ் நியூக்ளியோலஸ்க்கு ஒரு வேர்டு கொடுத்துருப்பான்ல நம்ம நியூக்ளியஸ்குள்ள, இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ சைட் ஆஃப் RRNA, சாரி ஸ்மால் ஆர் வரும். ஸோ சைட் ஆஃப் RRNA சிந்தசிஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நியூக்ளியோலஸில் ரைபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்குன்னு சொல்லலாம்ல, இது டபுள் மெம்பரேன் கவரிங்ல, இது கவரிங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இட் வில் பி ஃப்ரீலி கண்டினியூ வித் த என்னது நியூக்ளியோபிளாசம். ஓகேவா? அப்போ நியூக்ளியஸ்குள்ள இருக்க ஃப்ளூயிட் கூட ஃப்ரீயாக இருக்கும். இந்த மைக்ரோடிபிளியோ, ஸ்மால் வாக்யூல் இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? கரெக்டாக மாற்றிக்கோங்க. எஸ், வெரி குட் அச்சுகுமார், ஃபைன். So what will be the number of chromatids? Okay, the number of chromatids in prophase 1. எப்போ prophase 1ல okay எவ்வளோ chromatids இருக்கும் if the cell is having the 20 bivalents. okay, ஒரு செல்லில் 20 bivalent இருக்கு. okay, prophase 1ல அப்போ அந்த ஸ்டேஜில் 20 bivalent இருக்குன்னா அப்போ எவ்வளோ chromatids இருக்கும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. எஸ், RRNA ரைபோசோமல் RNA தான். கரெக்ட். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 20 பைவாலண்ட். அப்போ மொதல் நமக்கு ஒரு பைவாலண்ட்டில் என்ன இருக்குது எது இருக்குன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? ஓகேவா? ஸோ இது ஒரு சென்ட்ரோமியர், இது ஒரு 2 சென்ட்ரோமியர். அப்போ டோட்டலாக என்னது? நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர் வச்சு தான் நம்பர் ஆஃப் குரோமோசோம் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இப்போ இது ஒரு குரோமாட்டிட். ஓகேவா? இது ஒரு குரோமாட்டிட் அண்ட் இன்னொரு குரோமாட்டிட். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 2 குரோமாட்டிட். ஓகே, 1 2. ரைட்டா? தென் அதே மாதிரி இது ஒரு குரோமாட்டிட் அண்ட் இன்னொரு குரோமாட்டிட். அப்போ டோட்டலாக எவ்வளோ? 1 2 3 4. இது சேர்ந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம்? வில் பி காலிங் இட் அஸ் அ பைவாலண்ட். ஓகே, பைவாலண்ட் எதை வச்சு சொல்கிறோம்? நம்பர் ஆஃப் குரோமோசோம். எவ்வளோ குரோமோசோம்? 2 குரோமோசோம் இருக்கு இல்லையா? அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் என்ன சொல்கிறோம்? பைவாலண்ட். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்னென்ன சொல்லலாம்? we can also call it as a tetrad. ஓகேவா? என்ன சொல்லலாம்? tetrad. ஓகேவா? tetrad எதை வச்சு? with respect to the number of chromatids. number of chromatids வச்சு tetrad, number of chromosomes வச்சு என்ன சொல்கிறோம்? bivalent. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 20 into 4. எஸ், கரெக்ட். 20 into 4 எவ்வளோ? 20 into 4 நமக்கு என்ன வரும்? 80 இல்லையா? ஸோ த ஆன்சர் இதுதான். ஓகேவா? 80. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பைவாலண்ட்டில் எழுதிக்கோங்க, ஒரு பைவாலண்ட்டில் will be having 2 chromosomes. 2 chromosomes. ஓகேவா?
அதே ஒரு bivalentல it will be having 4 chromatids. ரைட்டா? क्वेश्चन எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20. அப்ப 20 into 4 நமக்கு என்ன கிடைக்கும் 80. so the answer is option number 2. புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே fine. இந்த bivalent tetrad எப்ப ஃபார்ம் ஆகும்? it will be forms during the zygoting. இது எப்ப ஃபார்ம் ஆகும்? forms during zygoting. ஓகே அப்போ ஒரே இடத்துல எவ்வளவு பாயிண்ட்ஸ் படிக்கணும் பாருங்க. ஓகேவா? சிம்பிள். புரிஞ்சதா? ஓகே அப்ப நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन இன்னொரு ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், பைசெக்ஷுவல் ஃப்ளவர், ஓகே கேலிக்ஸ். ஓகேவா? 5 செப்பல்ஸ் இருக்கு, 5மே ஃபியூஸ் ஆயிருக்கு. அண்ட் பெட்டல்ஸ் 5 இருக்கு, அவங்களும் ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அண்ட் நமக்கு ஸ்டேமன்ஸ் 5 ஸ்டேமன்ஸ் இருக்கு, அந்த ஸ்டேமன்ஸ் யார் கூட பெட்டல்ஸ் கூட ஃபியூஸ் ஆயிருக்கு. அப்போ இது என்ன சொல்லலாம்? எபிபெட்டாலஸ் கண்டிஷன். அண்ட் கைனீஷியம் எவ்வளோ இருக்கு? 2 கார்பல், பைகார்பலரி, சின்கார்பஸ் அண்ட் சுப்பீரியர் ஓவரி. ஓகேவா? இது எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம நீட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கல்ல, ரைட்டா? எஸ், நீட் எக்ஸாம்ல கேட்டதுதான் இது, ஃபேமிலி சோல்னேசியே. ஓகேவா? மறந்துடாதீங்க. அதனால தான் திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கா நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே ஃபைன். வெரி குட். ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே ரைட்டா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஸோ which of the following set of fungi will seen in the ascomycetes? Okay, ascomycetes க்கு எக்ஸாம்பிள் யாருன்னு கேக்குறாங்க. ascomycetes க்கு யார் எக்ஸாம்பிள்? Wow. Yes, correct. Very good. Option number 2 தான். Okay, Neurospora most widely used in the biochemical studies யூஸ் பண்றோம். Saccharomyces யாரு? yeast. ஓகேவா? so yeast இது மட்டும் தான் என்னது? unicellular. ஓகே இது மட்டும் தான் என்னது? unicellular. remaining எல்லாரும் multicellular. then clavicular ergot disease காஸ் பண்ணும். so அப்போ இதுக்கு ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? so என்னது? ஆப்ஷன் நம்பர் 2. yes, very good student. very good. next போறோம். in animals centriole duplication okay எந்த ஃபேஸ்ல நடக்கும்? S phase G1 M phase G2 பட்டன ஆன்சர் பண்ணுங்க. yes, very good அச்சுகுமார். Neurospora, Saccharomyces and Claviceps. இதுக்கு என்ன ஆன்சர்? centriole duplication எப்ப நடக்கும்? சொல்லுங்க பாப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செஷனோட லாஸ்ட் क्वेश्चनக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேவா? ரைட்டா? இது ஆன்சர் பண்ணுங்க, நம்ம செஷனை முடிச்சிடலாம். ஓகேவா? எல்லாம் ஆல்ரெடி டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கவின் எஸ் ஃபேஸ். எஸ், வெரி குட் கவின். சூப்பர். ஓகேவா? எஸ் ஃபேஸ்ல தான் நமக்கு என்ன நடக்கும்? சென்ட்ரியல் டூப்ளிகேஷன் நடக்கும். அதுவும் எங்கன்னா சைட்டோபிளாசம்ல. ஓகேவா? இப்போ சைட்டோபிளாசம்ல இது நடக்கும். ஓகே, இதே டைம்ல தான் நமக்கு என்ன நடக்கும்? டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் நடக்கும். இதே டைம்ல தான் என்ன நடக்கும்? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். பட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்க நடக்கும்னா நியூக்ளியஸ் தான் ஜெனடிக் மெட்டீரியல் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப நியூக்ளியஸ் தான் நடக்கும். ஓகேவா? இப்படி தான் நம்ம क्वेश्चन கேட்போம். ஓகேவா? சோ சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன் நடக்கும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். ஓகேவா? சோ அப்போ சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன் எங்க நடக்கும்? சைட்டோபிளாசம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்க நடக்கும்? நியூக்ளியஸ்ல. ஓகேவா? அப்ப டிஎன்ஏ கண்டென்ட் என்ன ஆகும்? டபுள் ஆகும். ஹிஸ்டோன் புரோட்டீன் சிந்தசிஸ் இது எல்லாமே இங்க நமக்கு வரும். ஓகேவா? உள்ள யாரோ என்ட்ராங்க. ஓகேவா? ரைட்டா? சோ அப்போ சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன். ஃபைன். அப்போ யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. ஓகேவா? ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ தென் இதில் கமெண்ட்டும் பண்ணுங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னும் ரிமைனிங் கொஸ்டின்ஸோட நம்ம
மண்டே ஆர் டியூஸ்டே நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, ஷியோர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் முடித்தாலே போதும், பக்காவாக ஆகிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது முடிக்கிறோம். அதே மாதிரி நம்ம 12th போகிறோம். 12th முடிச்சுட்டு தென் ஃபுல் மார்க் மாதிரி நம்ம எல்லாத்தையும் கலந்தும் போகிறோம். அப்படி போகும்போது நம்ம நிறைய கொஷினுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு நான் ஐ வில் ட்ரை. ஓகேவா? ஒரு 3000 2000 கொஷினாக நம்ம பார்க்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இஃப் டைம் பர்மிட்ஸ் வி வில் கோ. சரியா? எஸ், டிஎன்ஏ கண்டென்ட் டபுள் ஆகும், குரோமோசோம் நம்பர் ரிமைன்ஸ் சேம். கரெக்டா? ஸோ அப்போ எல்லாம் ஓகேவா? ஸோ இதோட செஷனை முடிச்சுக்கலாமா? சொல்லுங்க பார்ப்போம், இதோட செஷனை முடிச்சுக்கலாமா? ஓகே, எஸ் நோட்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நைட்டுக்குள்ளே ஐ வில் ட்ரை டு அப்லோட். ஓகேவா? கம்யூனிட்டி வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலாம் உங்களுக்கு நோட்ஸ் வந்துடும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே பிரியதர்ஷினி, பாய். யுவர் விஷ். ஓகே, நம்ம பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்ம செஷனை இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம திரும்பியும் நான் வரேன். ஓகே, நம்ம எத்தனை பார்ட் 11th போக முடியுமோ வில் கோ. ஓகேவா? அப்போ 11th டயர்ட் ஆயிரும்ல, 12th பார்க்கணும். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ பாய் பசங்களா. ஓகே, டெலிகிராம் இல்லை, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இந்த வீடியோ இன்பிட்வீனில் நான் காமிச்சிருக்கேன், வீடியோ ஸ்டார்டிங்லேயும் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் அந்த கம்யூனிட்டி லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிரியதர்ஷினி. ஓகேவா? ஈக்காலஜி நோட்ஸ் அப்லோட் ஆகலையா? ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், கரெக்டாக அச்சுக்குமார் கேட்டிருந்தீங்களா? ஐ ஃபர்காட். நான் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ விஆர் சப்போர்ட் சார். ஓகே, உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நானும் இதே மாதிரி நிறைய லைவ் செஷன் வரதுக்கு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரைட்லையா? ரைட். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய். ஓகே, அப்போ செஷன் நான் எண்டு கொடுத்துருவா? ஓகே, நான் செஷன் எண்டு பண்ண போகிறேன். ஓகே எண்டு பண்ணலாமா? ஓகே, பாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் செஷன் எண்டு பண்ண போகிறேன். ஓகே, பாய்.